சிற்றம்பலம் ஒரு கப்பியவர் கற்பகமென வீணை தடி தேவும் மதியம் வைத்திடும் மற்பொரு தீரல் போய மலையாணி மத்தள வைரணி உத்தமி புதல்வன் அட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழ் அடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய ஓனே முப்புறம் எய்தாட்சி வலுரை ரதம் அச்சது கொடி செய்த அறிவீரா யாரது கொடு சுப்பிர மணிபடும் அப்புணம் அதனிடை அப்புற மகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணம் அருள் பெருமா எந்தாய் எனக்கருள் தந்தையும் சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிவேனவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர்கோன் முற்படுத்தி ஆளிசை கல்வி தப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி பாழி திருநாவலூர் வன்கண்டர் பதம் போற்றி ஓடிமணி திருவாதபுரர் திருத்தாள் போற்றி எல்லாம் வல்ல சுகாமிபால் உடனாக்கிய ஸ்ரீ வைத்தியநாசாமி பெரும் கருணையினாலே நாம் இன்று அங்கே சாய் வச்சுட்டு நான் பாருங்க மேலே வச்சுக்கணும் உயிர் அவங்களோட மேலே இருக்க பாருங்க எல்லாம் வல்ல சிவகாமிபாலுடனாகிய ஸ்ரீ வைத்தியநாசாமி பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து திருவிளையாடல் புராணமாகிய மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரனுடைய திருவிளையாடல் புராணத்தை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் ஐயாவரும் கூட்டியுள்ளது. அதன் அடிப்படையில் இப்போ வெளியில் வரீங்களா 6:30 மணிக்கு அதன் அடிப்படையில் நாம் இன்று இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் ஐயாவரும் இருக்குது. அதன் அடிப்படையில் இப்போ இன்னைக்கு எத்தனை திருவிளையாடல் பார்க்க போகிறோம்? 56வது திருவிளையாடல் இன்னைக்கு பார்க்கணும். 56 இன்னும் 8 இருக்கு. அடுத்த வாரம் பாதியாக இருக்கும். இந்த வாரத்தில் 6 நாள் தானே, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை முடிவாக இருக்கும். சரி, அதன் அடிப்படையில் நாம் எப்பவுமே ஒரு திருமுறை பாடலை சிந்தித்து தான் மாணிக்கவாசகர் இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்சான்றும் இன்பம் தொடர்வதற்கு சோதியாய் அன்பு அமைத்து சீரார் பெருந்துரையான் என் சிந்தையே ஊராக கொண்டான் வருகிறேன் அப்படின்னு இந்த பாட்டு எல்லாருமே தெரிஞ்ச பாட்டு தான். அதெல்லாம் திருவாரூரத்தில் நீங்கள் எந்த பாட்டாலும் கிளம்புங்க, கரெக்டாக நான் சொல்லிடுவோம். தேவாரம் மொத்தத்தில் பள்ளியில் திருமுறை வேணும், நல்லா படிக்கணும். படித்து நல்லா பாராயணம் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த நேரத்தில் அப்படின்னா தான் சொல்லும்போது எப்படி ஓ இது இங்கே வருது, இது இத்தனை திருமுறையில் வருது அப்படின்னு நம்ம கேட்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இப்போ வந்து பாட்டை ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, உடனே பக்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியை நான் சொன்னதும் உடனே 7ஆம் திருமுறை சுந்தரம் சாமி பாடினது அப்படின்னு நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. உங்களுக்கு கேட்கறது ஆனந்தமாக இருக்கும். அப்படி ஆனந்தமயமாக இருக்கக்கூடியது திருமுறை. திருமுறைகளுக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. வாங்க வண்டி கொடுங்க. அதன் அடிப்படையில் இன்பம் பெருக்கி, இன்பம் இந்த உலகத்தில் நமக்கு எது தேவை? இன்பம் ரொம்ப தேவை. யாரும் துன்பத்தை யாரும் விரும்புறது கிடையாது. துன்பத்தை யாராவது விரும்புவாங்க? அடுத்தவனை கீழே தள்ளினாலும் நாம இன்பம் அடையணும்னு நினைப்பாங்களே தவிர யாருமே நாம துன்பம் அடையணும்னு நினைக்கவே மாட்டோம். அப்படி அடைஞ்சா நமக்கு இன்பமா? யோசிச்சு பாருங்க. பிறர் துன்பம் அடைய வைத்து நாம் இன்பம் கண்டால் அதில்
இன்பம் அடைய முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் அப்படின்னா பிற உயிரும் தம் உயிர் போல் போற்றா கடை அப்படின்னாரு வள்ளுவர். அப்போ பிற உயிருக்கு ஒரு தீங்குன்னா அது நமக்கு ஏற்பட்டது போல் நாம் கருத வேண்டும். இப்போ அடுத்த வந்து நம்ம அவனுக்கு அடி நல்லா பண்ணணும், என்ன பேச்சு பேசணும், அவனுக்கு நல்லா அடிபடணும்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அவன் அடிபட்டு துன்பம் அடையும் போது அப்போ நமக்கு அடிபட்டு துன்பம் அடைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். பிறகு துன்பம் நேரும்போது நமக்கு ஏற்பட்டதாக கருத வேண்டும். அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், யாரையும் தீங்கு நினைக்க மாட்டோம். அப்படி தீங்கு நினைக்காம இருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இன்பம் கிடைக்கும். பிறருக்கு தீங்கு வேறாவண்ணம் இருக்க வேண்டும் என்று இருந்தால் நமக்கு கிடைப்பது இன்பம். இன்பம் பெருக்கி இருள் அகற்றி, என்ன இருள் அப்படின்னா ஆணவ மலம் என்கின்ற இருள். இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்சாலும் துன்பம் தொடர்பு அறுத்து சோதியாய் அன்பு அமைப்பு. ஜோதியாக இருக்கக்கூடிய பெருமான், ஜோதி வந்துருச்சுன்னா இந்த இருளுக்கு என்ன கிடையாது, வேலை கிடையாது. இப்போ இந்த இடத்துல வெளிச்சம் இருக்கு, இருள் இருக்கா இல்லையா? இருள் இங்கே தான் இருக்கு, இருள் இங்கே தான் இருக்கு, வெளிச்சம் இங்கே தான் இருக்கு. வெளிச்சம் வந்ததுனால இருளுக்கு வேலை. அப்போ இந்த இருள் என்ன இருள் அப்படின்னா ஆணவ மலம் என்கின்ற இருள். சாமி தான் ஜோதி வடிவமான ஒளிப்பொருள். இப்போ ஒளிப்பொருள் மேலே நம்ம அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா இருளுக்கு வேலை கிடையாது. இருள் அகற்றி சாமி மேலே நம்ம பக்தி செலுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா இருளுக்கு இங்கே வேலையே கிடையாது. இருள் என்பது என்னன்னு சொன்னோம், ஆணவ மலம் என்கின்ற இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்பறுத்து சோதியாய் அன்பு அமைத்து சீரார் பெருந்துரையான் என் சிந்தையை ஊராக கொண்டால் என்று. சிவபெருமான் இருக்காரு, அவர் என்ன செய்யாது, என் மனத்தையே கோயிலாக கொண்டார். யார் சொல்கிறார், மாணிக்கவாசகர் பெருமான் சொல்கிறார், என் சிந்தையை ஊராக கொண்டார். இதை வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர் பெருமான் வந்து ரெண்டு இடத்துல சொல்லியிருப்பார். ஊராக கொண்டால் பரிவர்த்தனை செய்து கொண்டாருலாம். சிவபெருமானும் மாணிக்கவாசகரும் ஒரு பரிவர்த்தனை பண்ணாங்க. எப்பா நான் என்ன சினிமா செய்ய போகிறேன், என் சிந்தையை உனக்கு ஊராக கொடுக்க போகிறேன் அப்படின்னு மாணிக்கவாசகர் பெருமான் சொன்னார். சிவபெருமான் என்ன கொடுத்துருப்பாரு, அப்போ இவர் சிந்தையை கொடுத்தாருன்னா சிவபெருமான் என்ன கொடுத்துருப்பாரு, அந்த பொண்ணு சொல் பாட்டு சொல்லுங்க, சீரார் பவனங்கால் இல்லை இல்லை இருக்கு 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 இது கிடையாது இருக்குன்னா சரி இல்லை இது சீரார் பவளங்கால் முத்தம் தயிராக ஏறானும் பொற்பலகை ஏறி இனிது அமர்ந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருடன் உத்தரகோஷம் வந்தது. இது இவர் எதை ஊராக கொடுத்தாரு, அவருடைய திருவடியை ஊராக கொடுத்தாரு. நாள் மலர்த்தால், மலர்த்தால்னா திருவடின்னு அர்த்தம். நாள் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருடன் உத்தரகோஷம் வந்தது. இவர் சிந்தையை ஊராக கொடுத்தாரு, அவர் திருவடியை ரெண்டு பேரும் பரிவர்த்தனை பண்ணிட்டாங்க. இப்போ சாமி மேலே திருவடி மேலே அன்பு செலுத்தினா தானே அவர் நினைக்க முடியும். அவர் நினைப்பாக இருந்துட்டோம்னா திருவடி நம்ம சிந்தையில் எந்த நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் யாத்திரையில் எவ்வளோ ஆனந்தம். நீங்கள் கடைசி ஒரு கோயில் பார்க்க முடியலன்னு வருத்தத்தில் இருந்தோம், உடனே ஒருத்தர் திருநீரை கொண்டுட்டு ஓடி வந்தார். அவங்க சிவபெருமானை நாங்கள் நேரில் பார்த்தோம். உண்மையிலே அதான் ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த அடியாரை வந்து நாங்கள் சிவபெருமானாக பார்த்தோம். திருநீரை கொண்டு வந்து சாமி சாமி கடைசி நான் தான் போய் சாமி கொண்டு வந்தேன், நாங்கள் திருநீர் குங்குமம் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்தாரு. உண்மையிலே சாமி வந்து சிவலிங்கமாக பார்க்காம ஒரு மனித உருவத்தில் நம்ம, அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா மதியம் திருவாடானையில் அம்பாவை பார்த்தோம், சாமியை பார்க்க முடியலேங்கிற வருத்தத்தில் இருந்தோம், நட சாத்தியிருந்தாங்க. என்னாச்சு, ஓட்டை அதில் நீங்கள் பாருங்க அப்படின்னு பிள்ளைகளை வந்து கஷ்டப்படுத்த சிவபெருமான் விடவே மாட்டார். எப்படியாவது தன்னுடைய அருளை வெளிப்படுத்த முடியும். ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு வழிபாடு. காலையில் பார்த்தீங்கன்னா பள்ளி அணிச்சு அச்சைக்கால் தீபத்தோட வழிபாடு. கோபூஜையிலேருந்து எல்லா பூஜையும் சிறப்பாக பார்த்தோம். அங்கேருந்து கிளம்பி 9:30 ஆயிடுச்சு. இது ஃபஸ்ட்டு திருப்பரங்குன்றம். அப்புறம் ஆதி பெருந்துறார் ஆதி கோயில். சாமி மாணிக்கவாசகர் பெருமான் வருவதற்கு முன்னாடியே இருந்த கோயில் அந்த ஆதி கோயில். சொல்கிறேன்ல, முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகில யாவர் மற்றறிவார் பந்தனை வீரலியும் நீயும் முன்னடியார் பழங்குடில் தோறும் எழும் அருளிய பரணே பரணே செந்தலல் கூரை
மேனியும் காட்டி திருப்பெருந்துறை ஊரை கோயிலும் காட்டி, திருப்பெருந்துறை ஊரை கோயிலும் காட்டி அப்படின்னாரு. அப்போ ஏற்கனவே மாணிக்கவாசக பெருமான் வருவதற்கு முன்னாடி அங்கே என்ன இருந்திருக்கு? கோயில் இருந்திருக்கு. அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போனோம். பழைய கோயில் போனோம் பார்த்தீங்களா, ஆதி கோயில். அதுக்கப்புறம் தான் மாணிக்கவாசக பெருமானை இங்கே வந்து குருந்தமரத்தினடியில் அவரை ஆட்கொண்டு அதுக்கப்புறம் அவர் அங்கே திருக்கோயில் எழுப்பி அவர் கருவறை தான் கட்டினாராம். அதுக்கப்புறம் வந்த மன்னர்கள் தான் அடுத்தடுத்து எல்லா இதுவும் கட்டியிருக்காங்க. ஆனால் அவர் குதிரை வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் கொண்டு போயிருப்பார்? அந்த பணத்துக்குள்ளே தான் என்ன செய்ய முடியும்? கோயில் கட்ட முடியும். ரெண்டாவது புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பணத்தை வந்து என்ன பண்ணாரோ 3 பகுதியாக பிரிச்சாலும் எழுது. அந்த குதிரை வாங்க வந்த பணத்தையே 3 பகுதியாக பிரித்து, ஒன்று தலைமை அடியாரை கூப்பிட்டு ஒரு பங்கும், ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பங்கும், அப்புறம் கோயில் கட்டுவதற்கு ஒரு பங்கும் 3 பகுதியாக பிரிச்சாருன்னு சொல்லுது புராணம். சொல்லுது என்ன புராணம்? திருவாதவூர் அடிகள் புராணம் சொல்லுது. அப்போ அவர் என்ன செஞ்சிருக்காரு? அந்த கருவறை மட்டும் தான் கட்டியிருக்காரு. அப்புறம் பின்வரும் ஒவ்வொரு மன்னர்கள்லாம் வந்து மற்ற ஒவ்வொரு கோட்டைச்சவரு அதெல்லாம் ஒன்று எழுதியிருக்காங்க. இப்படி கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி சொக்கநாத கோயில் மூலமாக கருவறை ஒரு இடத்துல வந்திருக்கும். அப்புறம் ஒவ்வொரு மன்னர்களாக வந்து ஒவ்வொரு பாண்டிய மன்னர்களும் வந்து ஒவ்வொரு அப்படியே கோட்டைச்சவரு அப்படியே ஒவ்வொரு பிரகாரமாக கட்டியிருப்பாங்க. இது எல்லா கோயிலுமே அது இயல்பாக உண்டு. அப்படி சாமி எல்லையில்லாத ஆனந்தத்தையும் இன்பத்தையும் நமக்கு வழங்கி அறிவோம். சிவபெருமான் எப்படின்னா, தன் மேலே யார் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு இன்பத்தை கொடுப்பது யாருடைய வேலை? சிவபெருமானுடைய வேலை. இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்பறுத்து சோதியாய் அன்பு அமைத்து, ஜோதி வந்ததும் இருளுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஜோதியாய் அன்பு அமைத்து சிவபெருமான் என்ன பண்ணாரு? என்னைய அன்பு அவர் மேலே உண்டாகும்படி செஞ்சார் அப்படின்னாரு. நாம் அன்பு செலுத்தினா செஞ்ச முடியுமா? நான் சிவபெருமான் மேலே அன்பு செலுத்த போகிறேங்க, நான் சிவபெருமான் மேலே அன்பு செலுத்த போகிறேன்னு நான் சொன்னோம்னா நடக்குமா? அவர் மனம் வைக்கணும். சிவபெருமான் மனம் வச்சாதான் என்ன செய்ய முடியும்? நாம் அவர் மேலே அன்பு செலுத்த முடியும். வெளியில் சொல்லிக்கலாம், நான் ஒரு பெரிய சிவனடியாருங்க, எனக்கு சிவபெருமான் மேலே எவ்வளோ அன்பு இருக்குது தெரியுமா அப்படின்னு நம்ம சொன்ன கதை ஆகுமா? முதல்ல யோசிச்சு பாருங்கள். எவ்வளோதான் வேடம் போட்டாலும் சிவபெருமான் விரும்பினால்தான் அவர் நம் உள்ளத்தில் வர முடியும் தவிர, நாம் விரும்பினால் சிவபெருமானை அவர் பார்த்து இந்த உயிரை தன்மேல் பக்தி செலுத்துமாறும் அன்பு செலுத்துமாறும் அவர் படிக்க வேண்டுமே தவிர நம்மளால் என்ன செய்ய முடியாது? எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அன்பு அமைத்து சீரார் பெருந்துரையான் என் சிந்தையே ஊராக கொண்டான். அவர் தான் என்ன செஞ்சார்? எனக்கு அவர் மேலே அன்பு செலுத்துமாறு செஞ்சு என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆணவகுலம் என்கின்ற இருளை அகற்றி எப்படி அமைத்தாரா? அந்த சோதி வடிவாகிய இறைவன் என் மேல் வந்து அந்த இருள் என்கின்ற அஞ்ஞான இருளை போக்கி அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாரு? இருள் போயிடுச்சுன்னா அங்கே என்ன இருக்கும்? வெளிச்சம் வந்துருச்சு, நம்ம என்ன செய்யறோம்? இன்பம் அடைகிறோமா? இப்போ இருளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் போயிடுச்சுங்க கத்துவோம். ஆனால் கரண்ட் வந்தது என்ன ஆயிரும்? சிவசிவா சொல்ல மாட்டோம். அப்போ இன்பம் வருது. அப்போ வெளிச்சம் வந்துருச்சுன்னா என்ன வந்துடுது? இன்பம் வந்துடுது. அப்போ இன்பம் எப்படி வருது? பெருகி வருது. அதாவது இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்வருக்கு சோதியாய் அன்பு அமைத்து சீரார் பெருந்துரையான் என் சிந்தையை ஊராக கொண்டான். கொடுத்ததுமே சிவபெருமான் என்ன பண்ணாரா? அவர் திருவடியை நமக்கு கொடுத்துட்டார். அப்படியா? எனக்கு சிவபெருமான் திருவடியை கொடுத்தாரு அப்படின்னு. ஊராக தந்தரும் உத்தர கோஷம் வந்து நாள் வளர்த்தால் நாயடியேருக்கு ஊராக தந்தரும் உத்தர கோஷம் வந்து அப்படின்னு அந்த பாட்டு சொல்றாரு. இப்படி இந்த பாட்டில் அந்த பாட்டில் எப்படி சொல்றாரு? அருமையாக சொல்றாரு மாணிக்கவாசகர். இப்போ நம்ம புராணத்துக்குள்ள போவோம். இன்னைக்கு 56ஆம் திருவிளையாடலாம். இடைக்காலன் பிணக்கு தீர்த்த படலம். இந்திரன் வழியை நீக்கி அவனுக்கு அரசுரிமையும் நற்பேற்றையும் அளித்தருடைய சோமசுந்தர கடவுளின் திருவடிகளுக்கு அன்பு கூர்ந்து செண்பக மாலை தொடுத்து சாத்தி வழிபாடு செய்த செண்பகமாறன் சிவபதம் அடைந்த பின்பு ஏற்கனவே என்ன நடந்தார்? செண்பக பாண்டியன் இருந்தார். அந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். தருவிக்கு பொற்குழி கொடுத்தது எல்லாம் பார்த்தோம். அந்த பாண்டியன் என்ன செஞ்சார்? சிவபதம் அடைந்தார் அப்படின்றார். சில மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க? சொர்க்கலோகத்துக்கு போவாங்க. சில மன்னர்கள் தான் சிவபதம் அடைவார்கள். எல்லாரும் சிவபதம் அடைவதாக போடலை. அப்போ இவங்களாம் சிவப்பணி விடாமல் செஞ்சுருக்காங்க. சிவப்பணி செய்தவர்கள் தான் எங்கே போக முடியும்? சிவபதத்தை அடையும். இவர் என்ன பண்ணார்? செண்பக தோப்பை தனியாக வச்சு சாமிக்கு செண்பக மலர்களால் அன்றாட சோமசுந்தர கடவுளுக்கு கொடுத்தாரு. அப்புறம் என்ன செஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த இயற்கையிலே கூந்தல் மனம் உண்டா அப்படின்னு கேட்டதுனா அதுக்கப்புறம்
அப்படிப்பட்ட அந்த மன்னருக்கு சிவபெருமான் என்ன பண்ணாரா, சிவபதத்தை அடைந்த பின்பு பிரதாப சூரியன், வங்கிச துவசனன், இரும்பு மருத்தனன், சோழ வங்கி சாந்தகன், சேர வங்கி சாந்தகன், பாண்டி வங்கி கேசகன், பாண்டி வங்கி சேசன், வங்கி சிரோன்மணி, பாண்டீச்சுரன், குலத்வசன், வங்கிச பூடனன், சோம சூடாமணி, குல சூடாமணி, ராச சூடாமணி, பூப சூடாமணி, குசேலன் என்னும் 15 பாண்டியர்கள் வழி வழியாக அடுத்தடுத்து வந்திருக்காங்க. ஆனால் இவ்வளோ பேர் என்ன செய்யலை, சிவப்பணி செய்யலை. அதனால் அதுக்கு அடுத்த வந்த பரம்பரைகளை பூரா சொல்லிடுறாங்க, இந்த பாண்டிய மன்னர்கள்லாம் வந்தாங்க, அவங்களாம் சிவப்பணி செய்யலை. அப்போ கடைசி ஒரு மன்னர் வந்தார். அவர் யாருன்னா குசேலன் என்கின்ற மன்னர் வந்தார். அவர் என்ன பண்ணார், பாண்டியர்கள் வழி வழி வந்து பிறந்து பாண்டிய நாட்டை அரசு செய்தனர். இவருக்குள்ளே குசேல பாண்டியன் அரசர்கள் சிறந்தவராக விளங்கினார். அந்த அரசர்கள்லாம் சிறந்தவராக யார் விளங்கினா, இந்த குசேல பாண்டியன் சிறந்து விளங்கினார். இலக்கண இலக்கியங்களில் வரம்பு கண்டவன், எத்தகைய பெரும் நூலையும் இனிது அறிந்தவன். அதனால் முத்தமிழ் புலவர் இருக்கும் சங்கப்பலகை அவனுக்கு ஏற இடம் கொடுத்தது. சங்கப்பலகை ஏற்கனவே இந்த சங்கப்பலகை அமர்ந்த படத்தை நம்ம பார்த்தோம். பலகை தந்த படலத்தில் என்ன பார்த்தோம், யாருடைய பாடல்லாம் இருக்கோ அவங்க பாடலில் அந்த பலகையில் ஏறினா அது இடம் கொடுக்கும். பாடல் அருமையாக இருந்துச்சுன்னா என்ன கொடுக்கும், சங்கப்பலகை இடம் கொடுக்கும். அப்படி 48 புலவர்களும் அந்த சங்கப்பலகையில் ஏறினார்கள். அத்தனை பேருக்கும் அது இடம் கொடுத்து தான் சங்கப்பலகை. அதே போல் அந்த சங்கப்பலகையில் இந்த மன்னரும் ஏறி அந்தளவுக்கு இவருடைய பாடலும் சிறந்து விளங்கி. எப்போதுமே நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஒருத்தர் படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன வரும், அகந்தை என்பது ஒன்று வரணும் வரும். அப்படி வராதவங்களும் உண்டு. சில பேர் படிச்சு எவ்வளோ படித்தாலும் பாருங்க அமைதியாக இருப்பாங்க, ஒன்றுமே வெளியில் தெரியாமல் இருப்பாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். படிச்சுக்கிட்டு அவ்வளோ படிச்சு மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. எப்போ தெரியும் அப்படின்னா, லேசாக ஒருத்தர் அப்படி தான் அடி திருவாரூர் போயிருந்தேன், ஒரு அடி லேசாக பேச கொடுத்தேன். அவர் ரொம்ப அமைதியாக இருந்தது. எதுவுமே தெரியாதுன்னு நினச்சேன். அது என்னுடைய ஆணவம். இவருக்கு ஒன்றும் தெரியாது போல், நம்ம எடுத்து விடுவோம். நான் அடியில் ஒரு 2 திருமுறை எடுத்து விட்டேன். அவருக்கு அப்புறம் அவர் சொன்னார் பாருங்க, இதை சிவபெருமான உடனே ஆஃப் பண்ணிட்டேன். உனக்கு என்னடா திருமுறை அங்கே பாடுறா அப்படின்னு சொல்லி காட்டினார் சாமி. அப்படி படித்தார் அந்த திருமுறை. அவர் ஆடு மனுஷன் பாடிக்கிட்டே இருக்காரு. இந்த அடியே நான் அப்படியே அடங்கிட்டேன். தெரியாமையா அப்படின்ட்டு அடங்கிட்டேன். பார்த்தீங்களா, திருவாசகம் 3 மணி நேரத்தில் விடாமல் பார்க்காம படிப்பாங்க. அந்த அம்மா படித்தாங்க. இது நீத்திரு 51 பாட்டையும் எல்லாத்தையுமே உட்காந்து படித்தாங்க. உண்மையிலே அவங்களாம் பார்க்குறது பெரிய பாக்கியம். அவங்க 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 அமைஞ்ச குருநாதர் அப்படி சொல்லியிருக்காரு. குருநாதர் 3 மணி நேரத்தில் திருவாசகம் முற்றோதல் பண்ணிடணும் அப்படின்னு இருக்காரு. நம்ம 6 மணி நேரம் நம்ம பார்த்து படித்து எவ்வளோ நேரம் ஆகுது, 6 மணி நேரம் 7 நேரம் ஆகுது. அவங்க பார்க்காம 3 மணி நேரத்தில் முடிச்சுட்டு வெளியில் வந்துடணுமா. கோயிலில் 3 மணி நேரத்துக்கு நடச்சாத்தவங்களையும் படிச்சுட்டு வெளியில் வந்துடணுமா முற்றோதல் பண்ணிட்டு. அப்போ எந்த அளவுக்கு பக்தி இருக்குன்னு பாருங்க. மனப்படமா சொல்றாங்க, புக்கே வேண்டாம். அவங்க அப்படி புத்தகத்தில் சிந்தையில் வச்சுருக்காங்க. உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. என்ன தெரியுமா, அவங்கள்ட்ட பக்தி அதிகமா இருக்குன்னு நமக்கு வந்து சோகத்தை வந்துருக்கு. ஒரு பாட்டு படிச்சதுமே நாளைக்கு பார்ப்போம், அன்னைக்கு ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணுறது பெரிய விஷயமா இருந்துச்சு, நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருவோம். நமக்கு பல வேலைகள் காரணமாக நம்ம அதை விட்டுருவோம். என்னன்னா அவங்க வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இதுக்கு தனியாக டைம் ஒதுக்குறாங்க, படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்குறாங்க. அவங்க ஒதுக்காதுதான் காரணம். அவங்க திருவாசகம் படிக்கிறதுக்குன்னே 3 மணி நேரம் தனியாக ஒதுக்குறாங்க. அது முற்றோதல் பண்ணிட்டு அவங்க குருநாதர் சொல்லியிருக்காங்க. எங்கள் குருநாதர் 3 மணி நேரத்தில் முடிச்சு வெளியே வச்சுருக்காங்க. ஐயா நேற்று பார்த்தீங்களா சார், முற்றோதல் பண்ணாங்களா அந்த அம்மா, எவ்வளோ பெரிய சிறப்பு. அந்த கோயில் ஓதுவரெல்லாம் கிடையாது. அவங்க வந்து சொன்னாங்களே வேற, அவங்க திருச்சியிலேருந்து வந்துருக்காங்க. அவங்க கற்றுக் கொடுத்த குருநாதர் அப்படி. சிவபெருமான் சாமி அருள் கொடுக்கணும். 1 மணி நேரம் படிக்க முடியும் நமக்கு. அப்புறம் இப்படி அப்புறம் அப்படின்னு என்ன செய்வோம், கொஞ்சம் எந்திரிச்சு நிற்போமா அப்படிமா அசராம பாடுறாங்க. என்னன்னா நான் சாமி நமக்கு முன்னாடி காட்டுவார். நம்ம ஒரு திருவாசத்தில் ஒரு பதியம் மனப்பாடம் பண்ணிட்டோம்னா நம்ம 10 பாட்டு படிப்போம் அப்படிமா. நமக்கு முன்னாடி இவங்க என்ன செய்யறாங்க, அவங்க பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. 51 பாட்டு பாடினாங்க, ஒன்றுமே பேச முடியல தெரியாம அப்படின்ட்டு
நமக்கு வண்டி போட்டு விடணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கும் பார்த்தா நமக்கு நேரம் டைம் இல்லை உண்மையிலே ரொம்ப டைம் இல்லை. கோயிலுக்கு போயிட்டு வந்ததே அதிசயம். பெரிய சிறப்பு. என்ன ஒரு வருத்தம் கடைசியில் அதை விட்டுட்டோமே. அதுக்கு சாமி எப்படி அனுகிரகம் பண்ணாரு, திருநீரை கொண்டு வந்து கொடுத்தாருல, அருள் விழுந்துருச்சு இல்ல, அது பெரிய ஆச்சரியம். எங்க செந்தில் சொன்ன மாட்டேங்குமா அந்த பிள்ளையாரு முகந்தமா மனசுலயே நிக்காது. பிள்ளையாரெல்லாம் ஜம்மு. அப்படி அத்தனை பாண்டியர்கள் இருந்தாலும் இந்த குசேல பாண்டியன் என்ன பண்றான், அரசர்கள் சிறந்து விளங்குகின்றான். இலக்கியங்களில் வரம்பு கண்டவனாகவும் பெருநூல்களை இனிது அறிந்தவனாகவும் முத்தமிழ் புலவர் இருக்கும் சங்கப்படகவே அவருக்கு கிடைச்சதுன்னா அப்ப அந்த பாண்டிய மன்னனுடைய சிறப்பு சொல்லி முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அடுத்த தலைமுறை நிறைய பேர் வராங்க, 15 பேர் வராங்க. அந்த 15வது ஆளு 15வது ஆள் தான் குசேல பாண்டியன். அவர் தான் அரசர்களை சிறந்து விளங்குறாரு. அவர் தான் என்ன செய்ய போறாரு, சிவபதம் அடைய போறாரு. அதை பத்தி சொல்ல போறாங்க. வரிசை சொன்ன பார்த்தீங்களா, அந்த இருவு பருத்தனன், சோழ வங்கி சாந்தகன் அப்படின்னு வரிசை சொன்ன பார்த்தீங்களா, அதுல 15வது ஆளு குசேல. அப்படி குசேல பாண்டியன் கல்வியில் மிக சிறந்தவன் என கேள்வியுற்ற கலைகள் முற்றுணர்ந்த கபிலரிடத்து பேரன்பு மிக்க நண்பனாகி இடைக்காட்டு புலவர். கபில புலவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய நண்பராக விளங்கக்கூடிய இடைக்காட்டு புலவர், இடைக்கடன் அவர் பேர். அந்த புலவர் ஒரு தமிழ் பிரபந்தம் பாடி சென்று அரசனை காண்போம் என்று கருதினார். அவர் ஒரு கவிதையை எழுதுகிறார். எழுதி அரசர்கிட்ட போய் கொண்டு போய் ஒப்படைப்போம், ஒரு தமிழ் பிரபந்தத்தை உருவாக்கும் கருதி இயற்றிய நூலுடன் சென்று அப்பாண்டியனை கண்டு தான் இயற்றிய உரையமைந்த பனுல் நூலை வாசித்தான். அப்பொழுது சொற்சுவையும் பொருட்சுவையும் பாகுபடுத்தி நுகரவல்ல குசேல பாண்டியன் மனத்தின்கண் உள்ள பொறாமையினாலே முடியை அசைக்காமலும் அகமகிழ்ச்சியை முகத்தின் மண் சிறிதும் மலர்ந்து காட்டாமலும் யாதொன்றும் உரையாமலும் வாழால் இருந்தான். எப்பயுமே இவருக்கு என்ன ஆயிடுச்சு, இவர் எல்லாத்துலேயும் கற்று சிறந்தவராக இருக்கார். யார்? குசேல பாண்டியன். சங்கப்படையை இடம் கொடுத்துருக்குன்னா அப்போ இவருக்கு வந்து கொஞ்சம் ஆணவம் அதிகமாக இருக்குது. நாம் ரொம்ப படிச்சிட்டோங்கிற ஆணவம் இவருக்கு இருக்குது. அப்போ இவர் ஆணவம் இருக்குன்னா அப்போ மற்றவர்கள் பாடுவதை என்ன செய்யணும், அவர் நல்லா இருந்தது என்ன செய்யணும், பாராட்டணுமா வேண்டணுமா? ஆனால் இவர் என்ன செய்யலை, பாராட்டணும். ஒரு முடியே அசைக்கலை, நல்லா இருக்குன்னு சொல்லலை, ஒன்றும் செய்யாமல் கம்முன்னு இருந்தால் என்ன அர்த்தம்? அப்படி இருந்தாலும் அந்த மன்னர். அப்போ எல்லாருமே பொதுவாக பாருங்கள், நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுன்னா நம்மளை விட இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ எனக்கு வந்து ஒரு பதிகம் ஃபுல்லாக தெரியுது, அடினுக்கு ஒரு பதிகம் ஃபுல்லாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. தோல்வி சேவைன்னு பதிகம் ஃபுல்லாக தெரியும். நான் அதில் அந்த இருமாப்பில் இருக்கேன், எனக்கு பதிகம் ஃபுல்லாக தெரியும். இன்னொருத்தர் வர்றார், இன்னொரு ரெடியாக வந்து அவர் ஒரு 5 பதிகம் பாடுறார், நல்லா கவனம், 5 பதிகம் பாடுறாரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, நீ 5 பதிகம் பாடுறீங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் கொஞ்சம் உடலை கொஞ்சம் திக்கி தான் நீங்கள் சொன்னீங்க. ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிப்போம் பார்த்துருக்கீங்களா? 5 பதிகம் படிக்கிறத நம்ம பார்க்க மாட்டோம், ஏதாவது எங்கடா குறை இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நமக்கு தெரியும், ஒன்று தான் தெரியும். அவர் 5 பாடுறாரு, அது தெரியாது, எங்கடா குறை. அதுபோல் இவர் எல்லா கலைகளும் கற்றிருந்தாலும் அவர்கிட்ட குறை கண்டுபிடிப்பதற்காக என்ன பண்ணார், ஒன்றுமே சிறந்து இவருக்கு மனத்தில் அகமகிழ்ச்சி இருக்குது, ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் என்ன பண்ணார், கம்முன்னு இருக்கார். அதனால் இவருக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப வருத்தமாயிடுச்சு. யாருக்கு? இடைக்காட்டு புலவர். அப்படி கம்முன்னு இருந்ததும் முகம் இதை ஒன்று முகம் மலர்ந்து காட்டினா நல்லா இருக்குன்னு அர்த்தம், இல்லை சோர்வாக இருந்ததுன்னா நல்லான்னு அர்த்தம். ஒன்றும் செய்யாமல் கம்முன்னு இருந்தாரா, உடனே கற்றோரால் விரும்பப்பட்ட நற்பினையுடைய இடைக்காரன் தன்னை மானமானது வெளியே தள்ளச் சென்று கோயிலை அடைந்தார். உடனே அங்கேருந்து வெளியில் போயிட்டார். எங்கே வெளியில் போனதுமே இவர் எங்கே போயிருப்பார், சிவபெருமானத்தை போய் பார்க்க போயிருப்பார். ஏன்னா தன்னுடைய பாடல் வந்து இப்படி குற்றம் பார்க்கிறாரே என்று சொல்லி உடனே திருக்கோயிலை போய் அடைந்தார். ஒன்றுமே பதில் சொல்லலை மன்னர். உடனே இடைக்காலன் சோமசுந்தர கடவுள் திருமுன்பு விழுந்து வணங்கி எழுந்து, திரு ஆழ்வாயுடைய நாயகனே, தமிழ் அறியும் பெருமானே, அடைந்தோருக்கு நல்ல நிதியே, பாண்டியன் செல்ல பொருள் போல அளவிறந்த கல்வி பொருளும் மிக்குடையவன் என்று கேள்வியுற்று சொற்சுவை நிறைந்த கவி பாடிக்கொண்டு அவனிடம் சென்றேன். சாமிகிட்ட போய் ஒப்புவிக்கிறது. சாமி நான் இப்படிலாம் கவி எழுதி கொண்டு போய் பாண்டியன்ட்ட போய் கொடுத்தேன். இப்போ ஏன் இதை போய் சொல்கிறாரு சாமிகிட்ட? ஏன் சாமிக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் தன்னுடைய உள்ள கிடைக்கை எடுத்து கொண்டு போய் சாமிகிட்ட போய் உள்ளத்தால் ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தால் உள்ளிருக்கும்
அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்கான் அம்மா. அப்படி போய் சாமிகிட்ட ஒப்புவிக்கிறார். சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய மனத்தில் கிடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மன சஞ்சலமாக இருக்கும். யார்ட்டையாவது போய் விஷயத்தை பூரா சொல்லினா தான் அவருக்கு என்ன ஆகும், அவங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். எனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்க, யாரா கிடைப்பான்னு பார்ப்பாங்க. யாராவது கிடைச்சாங்கன்னா அவங்க உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை ஏடி கேட்குற, அது ஒரு பெரிய கதை. நீங்கள் உனக்கு வேலை இருக்காமா, அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வீட்டில் வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிடிச்ச விட மாட்டான், ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிருப்போம் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. சில பேர் பொழுது போகலாம், அவங்களுக்கு பொழுது போகலன்னு வச்சுக்கோங்க, நான் அதுக்கு தாண்டி நான் உட்காந்துருக்கேன், உட்காரடி அப்படிம்பாங்க. உட்காந்து அவங்க சொல்கிற கதையை பூரா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை இல்லை. அதனால பொழுதுபோக்கிற ஒரு நல்ல ஆள் கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, உட்கார வச்சுருவாங்க. அப்படி அவங்க மனதில் இருக்கிறத யார்ட்டையாவது கொண்டு போய் செலுத்தணும்னு நினைப்பாங்க. அப்படி தான் இப்போ என்ன செய்வாங்க, யாருமே பொதுவாக வந்து மனதுக்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், அது ஒரு பிணியாக மாறிவிடும். அப்படி சாமிகிட்ட போய் இவர் என்ன பண்ணார், அது தன்னுடைய மனக்கவலையை நீக்குவதற்காக சிவபெருமானிடம் போய் என்ன செஞ்சார், போய் ஒப்புவித்தார். இப்படி நான் போய் ஒரு கவி எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். சொச்சுவை இழந்த கவி பாடிக்கொண்டு அவரிடம் சென்றேன். சிறிதும் தலையசையாமல் அவமதித்தான். எந்தையே இனிய கவி தொடுத்து வர்ணித்த புலவர்களுக்கு மனமகிழ்ந்து ஒரு பயனும் கூடாத பெரிய கடலும் குப்பங்களையும் விலங்கும் பறவையும் மரமும் மலையும் கொடிய பாலை நிலவும் ஆகிய அக்னி பொருளுடன் ஒன்றை போல இருந்தான். இது எதுக்கு இதெல்லாம் சொன்னார், மரம் எப்படி இருக்கும், அப்படியே இருக்கும், அசையாது, அது அப்படியே இருக்கும். பறவை அது போல இருக்கும், அது அதுக்கு இதாக இருக்கும். மலை கொடிய பாலை நிலம் இதெல்லாம் எப்படி இருக்கோ, அக்னி பொருள்னா அறிவற்ற பொருள், அது கூட எப்படி இருக்குன்னா அது ஜடமாக அப்படியே நிற்கும். அதுபோல் இவருக்கும் ஒன்றும் செய்யாமல் ஜடம் மாதிரி இருந்தார். யார், மன்னர். அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட போய் ஒப்புவிக்கிறார். அவன் அடியையோ இகழ்ந்தான் இல்லை, சொல்லின் வடிவமாகிய உமாதேவியாரையும் அச்சொல்லின் பொருளான உண்மையும் இகழ்ந்தனன். அதனால் எனக்கு வந்த குறையாது அப்படின்னா. இப்போ சொல்லும் பொருள் யார், இப்போ இவர் வந்து கவி பாடுறாரு. கவி பாடுறதுல அந்த சொல்லும் பொருளுமாக இருக்கக்கூடிய பெருமான் யார், சொல்லாவும் பொருளாகும். அது சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் அப்படின்னா இருக்குது நூல்களில் வந்து. இப்போ நமச்சிவாய வாழ்க அப்படின்னு பாடுறோம். நமச்சிவாய வாழ்க அப்படின்னா இந்த இச்சன்னா போட்டு பார்த்தீங்களா, அது வந்து உயிரிழப்படைன்னு என்று பேர். அந்த வாழ்கன்னு போட்டும்போது வானா போட்டு துணையெழுத்து போட்டு ஆனா போட்டிருக்கும், வா அழ்க அப்படின்னு போட்டிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றளப்படை, உயிரிழப்படை ஒற்றளப்படைன்னு இலக்கணத்தில் இருக்குது. இந்த நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லும்போது இந்த உயிரிழப்படை ஒற்றளப்படை என்ன, இந்த உயிருடைய பொருள்களும் உயிரற்ற பொருள்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய நாதந்தாள் வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், உயிரிழப்படை அறிவுடைய பொருள். இந்த உலகத்தில் ஒன்று அறிவுடைய பொருள் இருக்கும், இன்னும் அறிவற்ற பொருள் இருக்கும். இந்த ரெண்டுக்குமே தலைவனாக விளங்கக்கூடியவர் யார், அப்போ அறிவற்ற பொருளுக்கும் அப்போ அந்த சொல் பொருள் அதுக்கு ஏதாவது அறிவு இருக்கா, அது அறிவற்ற ஒரு ஜடப்பொருள். சொல்லும் பொருளும், ஆனால் அந்த சொல்லும் பொருளுமாக இருக்கக்கூடிய யாருன்னா சிவபெருமான். சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் இருக்கு. இப்போ முதல்ல எது வந்தது அப்படின்னா சொல் பிரபஞ்சம் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் பொருள் பிரபஞ்சம் வந்துச்சு. இப்போ நாத தத்துவத்திலிருந்து தான் எல்லாமே வருது. முதல் தத்துவம் என்ன தத்துவம், நாத தத்துவம். கடைசி இருக்கக்கூடிய தத்துவம் எது, மண் தத்துவம். இப்போ நாம் எங்கே இருக்கோம், 36வது தத்துவத்தில் கீழே கிடக்கும். இதான் முதல் தத்துவம். இப்படி இங்கிட்டிருந்து பார்த்தா இது முதல் தத்துவம், அது 36வது தத்துவம், எது நாத தத்துவம். ஏன்னா அந்த 36ஐயும் கடந்து போனது தான் சிவபெருமானை நாம் பார்க்க முடியும். இப்போ இந்த மண் தத்துவம், இந்த பஞ்சபூதங்களில் முதல் தத்துவம் எது, மண். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், மண்ணில் தான் இருக்கோம். ஒரு 2 முனிவர்கள் இல்லைன்னா நம்ம நடராஜ மூத்தத்தையும் பார்த்துக்க முடியாது. யார், பதஞ்சலி வியாக்கரபாதம் என்கின்ற 2 முனிவர்கள். அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, கடுந்தவம் புரிந்தார். கடுந்தவம் புரிந்து சாமி என்ன பண்ணாங்க, சாமி நீ இங்கே வா சாமி, எங்களாலும் அங்கே வர முடியாது. என்ன சொன்னாங்க, மண் தத்துவம், நாங்களாம் 36 தத்துவத்தை கடந்து வர்றதுல ரொம்ப அரிது, நீ வா சாமி அப்படின்னு சொல்லி 2 முனிவர்களும் தவம் கடந்தாங்க. வந்து நடனம் ஆட வச்சாங்க. ஆனந்த நடனத்தை கண்டு அவர் இளைஞ கழிப்பிட்டார். இல்லை இன்னைக்கு நடராஜ மூர்த்தி நமக்கு கிடச்சிட்டாரு. கடுந்தவும் புரிந்து அந்த கதையில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனந்த தாண்டவம்னு ஒரு நாள் பேசணும், அதில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சது. பதஞ்சலி முனிவரோட மகனுக்கு தானே பாட்கடல் கொண்டு வருவாரு. வியாக்கரவாதம் வியாக்கரவாதம் வியாக்கரவாதோட
பையன் தான் உபமன்ய மாமுனிவர். உபமன்ய மாமுனிவருக்கு தான் பாலுக்கு பாலகன் வேண்டிய எழுதிய பார்க்கடலை எழுத பேர். சிவபெருமான் என்ன பண்ணாரா, அவர் பால் கெட்டதுனால அந்த பார்க்கடலையும் தூக்கி சிவபெருமான் கொடுத்தாரு. எப்பயுமே வருங்க சாமி கருணாமூர்த்தி. நம்ம ஒன்று கட்டணும் 9 கொடுப்பாரு சாமி. நெசமாக தான். நேற்று வருத்தப்பட்டோம் உடனே வருங்க திருநீரை கொண்டு வந்து கொடுத்தாரு பார்த்தீங்களா. நேற்று வருத்தப்பட்டோம் சாய் வரும் உடனே ஒரு திருநீர் சாமி நாங்கள் திருநீர் குங்குமம் படம் எல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொண்டு கொடுத்தாரு. நம்ம வருத்தப்பட்டோம்னா உடனே அதை வந்து தீர்த்து விட்டுருவாரு சாமி. வருத்தப்படாதீங்க, இப்போ நான் எப்பயுமே இருக்கேன், நீ கவலைப்படாதீங்க, நீ இடத்த காலி பண்ணுங்க முதல்ல அப்படின்ட்டாரு சாமி. அவங்க கூட ஊருக்கு வரலையே எனக்கு அப்படி ஒரு வருத்தம். உண்மையிலேயே அடியாரோட போனால் அது ஒரு ஆனந்தம். எத்தனை ஆனந்தம். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே காலைல பள்ளியெழுச்சியிலேருந்து ஒவ்வொரு பிள்ளையார்பட்டியில் விநாயகர் பெருமான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு. அப்படி போட்டால எப்படி பார்க்குறோமோ அப்படி இருக்காரு. அந்த குட்டிக்கான பொண்ணு எப்படி மானம் பிடிச்சிட்டு நிற்கிறா பாருங்களேன். எவ்வளோ பெரிய அழகு. சமத்த நில்லு அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா மயில அவ்வளோ அழகு. முகம் அப்படி வெண்மையான வெண்ணிட்டான இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, அந்த ஊஞ்சல் ஆடுறது தான் அவர் ஆடினாரா ஆட்டி விட்டாருன்னே தெரியல. ஆனாலும் வெளியில வந்து அவருக்கு பாட்டு பாடிலாம் முடிச்சு செஞ்சு திருநீர்லாம் கொடுத்து அப்பயே ஆடிக்கிட்டே இருக்காரு. அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஊஞ்சல் எவ்வளோ நேரம் ஆடும் யோசிச்சு பாருங்க. ஒரு செகண்ட்ல ஆடி நின்றுரும். இது ஆடிக்கிட்டே இருக்கு. உள்ள எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு விஷயம் நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மலையை குடஞ்சி அடியில பழைய கோயில் ஒண்ணு உள்ளுக்குள்ள சிவலிங்கம் இருக்கு. 2 இடத்துல சிவலிங்கம் இருக்கு. அது ரொம்ப ஆச்சரியம். நிறைய பேர் அந்த கோயிலை பார்த்துக்கவே மாட்டாங்க. பாதி நிறைய பேர் போய் வண்டியில போய் உட்காந்துருக்காங்க. என்னன்னா இன்னொன்னு ஒரு இடத்துக்கு போனோம்னா அடியாரோட சேர்ந்தே போனோம் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நம்ம வாட்டுக்கு ஒரு போய் சொல்லி வந்து உட்காந்துடக்கூடாது. இல்லைன்னு நமக்கு என்ன கிடைக்காது, கிடைக்க வேண்டியது கிடைக்காது. ரெண்டாவது எல்லாருடைய உண்மையோட போனோம்னா சிவம் என்ன பண்ணுவாரு, நமக்கு ஏதாவது ஒன்றை உணர்த்துவார். ஏதாவது ஒன்றை இந்த ஊஞ்சல் ஆடினது திருநீர் கொண்டு வந்து கொடுத்தது ஒவ்வொரு விஷயத்துலையும் சாமி என்னோட அடியோடு சேர்ந்து போனால் தான் நமக்கு நிறைய இன்பங்கள் நமக்கு கிடைக்கும். இன்பம் என்கின்றதை விட ஆனந்தம் நமக்கு ரொம்ப கிடைக்கும். அது நினைக்கும் போது இன்னும் பிள்ளைக்கு ரொம்பலாம். அந்த கடையை திருநீர் கொடுத்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. பிள்ளைய வருத்தத்தோடு போகக்கூடாதுன்னு திருநீரை கொண்டு வந்து அருளை கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுதான் ஆச்சரியம். அடுத்து நம்ம போகும்போது போவோம். அந்த திருப்பத்தூர் நம்ம பார்க்காம விட போகிறது கிடையாது. அடுத்து அங்கிட்டு யாத்திரை போகும்போது போயிடும். அடுத்து அண்ணாமலை போயிடுவோம். அண்ணாமலைக்கு அதை சுற்றி உள்ள கோயில் கிரிவலம் இப்போ வந்து விடலை. கிரிவலத்துக்கு இப்போதைக்கு விடலை சொன்னால் கிரிவலத்துக்கு இப்போ பாதை லாக் பண்ணிட்டாங்க. இந்த லாக்டவுனில் லாக் பண்ணிட்டாங்க. அதை சார்ந்த பக்கத்தில் நிறைய கோயில் போகும். ஒரு நாள் தான் அண்ணாமலை போயிட்டு அப்படியே காமாட்சி அம்மன் கோயில் மதுரை வழியில் ஒரு நாள் ஒரு நாள் போயிட்டு வந்துருமா. ஒரு நாள் புராணத்தை முடிச்சுட்டு வந்துடும். இல்லை அம்மா தண்ணிக்கு போயிட்டு வந்துடுவோம். அன்னைக்கு ஒரு புராணம் அவன் இந்த விட்டு ஆடி அம்மா சொல்லுவான். சரி பார்த்துருவோம். அடுத்து ஒரு நாள் போயிடும். முதல் புராணம் எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம். பார்த்துக்கிட்டு முடிச்சிடும். சரி இப்படி சாமிகிட்ட போய் என்ன செஞ்சா ஒப்பாக ஒப்பு உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலாய் பாடுதுங்கான் அம்மானாயின்னு போய் ஒப்புவிச்சாரு. ஒப்புவிச்சது சாமி என்ன பண்ணாரு, விண்ணப்பம் செய்து தனியாக கோபம் இருக்க வடதிசை நோக்கி சென்றார். உடனே சாமி என்ன பண்ணாரா, இடைக்காடன் கூடிய அச்சொற்கள் திருச்செவியில் வேல் படை போல சென்று தைக்க கருணை வடிவனாகிய சோமசுந்தர கடவுள் வெளியேறிய இடைக்காடனுக்கும் அவன் உயிர் நண்பனாகிய கபிலனுக்கும் மனமகிழ்ச்சி உண்டாகும் பொருட்டு ஞானமயமாகிய தம்முடைய லிங்க வடிவத்தை மறைத்து உமாதேவியாரிடம் எழுந்து புறம்போந்து தமது திருக்கோயிலிருந்து நேர் வடகிழக்கே வையாற்றின் தென் பக்கத்தே ஒரு திருக்கோயிலை ஆக்கி அதன்கண் இனிதாக அமர்ந்துள்ளினார். சங்கப்பனூர் ஒரு சேர எழுந்து சிவபெருமான் போன வழியே அங்கே சென்றார். சாமி என்ன பண்ணாரு, இப்போ சிவபெருமானுக்கு கோபம் வந்துருச்சு. எப்படா தன்னுடைய பக்தனை இப்படி அவமதிக்கலாம் பாண்டிய மன்னன் அப்படின்ட்டு சிவபெருமான் என்ன பண்ணாரு, வடதிசையை நோக்கி போட்டான். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வட ஆளவாயினே தனியாக இருக்கான். அங்கே போய் சிவபெருமான் என்ன பண்ணாரா, இங்கே சிவலிங்க மூத்தமே இல்லையா. சிவலிங்க மூத்ததும் உமாதேவியா மீனாட்சி அம்மாவும் எங்கே போயிட்டாங்க, தனியாக வடதிசையை நோக்கி போயிட்டாங்க. அங்கே போய் சாமி ஒரு சின்ன மண்டபம் தச்சனை எழுப்பி எழுந்தாங்க, ஒரு மண்டபத்தை உருவாக்கி சாமி அங்கே லிங்க மூத்தமும் மீனாட்சி அம்மையாரும் அங்கே எப்பயுமே சாமி பண்ணாலும் உடனே யார் போயிடுவா, உமாதேவியும் கூடவே போயிடுவாங்க. ஏன்னா கணவன் சொல்ல தட்டாத ஒரு மனைவினா யாருன்னா உமாதேவியார் மீனாட்சி.
உடனே சாமி போனான்னு பின்னாடி அம்மாவும் போயிட்டாங்க. 2 பேரும் அங்கே வடதிசையை நோக்கி போயிருக்காங்க. என்னாச்சு என்ன? அப்போ அந்த நாள் பின்னால் பொழுது புலர வரும்போது வைகரையிலேயே பள்ளி எழுச்சி காலத்தில் இறைவனை சேவிக்க வந்த சிவனடியார்கள் உடனே காலையில் பள்ளி எழுச்சி திறக்கிறாங்க. கோயிலை உள்ளே போய் பார்த்தா சிவனுக்கே இல்லை. சொக்கநாதரையும் காணும், மீனாட்சி அம்மையாரையும் காணும். திருக்கோயிலை சிவலிங்க திருவுருவத்தை காணாது இஃது என்ன அதிசயமோ என்று ஐயுற்று இதனை விரைந்து சென்று அரசனுக்கு அறிவித்தல் வேண்டும் என்று புறப்பட்டு வரும்போது உயிர் காதலை பிரிந்து வாழும் பெண்கள் போலவும் லட்சுமியை இணைத்து தாமரை மலர் போலவும் பொலிவழிந்து நிற்கும் மதுரை மாநகரத்தை கண்டனர். மதுரை மாநகரம் இப்போ எப்படி இருந்துச்சா? சாமி போல் அங்கே கோயில் இல்லை. அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னாரு, உயிர் காதலை பிரிந்து வாழும் பெண்கள் போலவும். உண்மையிலே இந்த காதலிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தர் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ இல்லாமல் நான் உயிரே வாழ முடியாதுமா அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்தளவுக்கு அன்பு செலுத்துவாங்க. அதுபோல் சாமி அம்பாள் இல்லாதது அந்த மதுரை நகரமே என்ன ஆயிடுச்சா? சோகத்தில் ஆகுது. மதுரை மாநகரத்தை அப்படி கண்டாங்கன்னா எல்லாரும் உடனே பாண்டியன் எடுத்து சென்று மனம் நடுங்கி நாவுலிருந்து, அரசே, நாங்கள் ஒரு செய்தியை இங்கே சொல்ல அஞ்சுகின்றோம். தாங்கள் தலைவராகிய சோமசுந்தர கடலை திருப்பள்ளி எழுச்சியிலே தரிசிக்க சென்றோம். இன்று அவ்விடத்தில் சிவலிங்க திருமேனியை காணோம். மதுரை மாநகரம் பொலிவழிந்து இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த அடியாரெல்லாம் போய் யார்கிட்ட என்ன சொன்னாங்க? அந்த மன்னர்கிட்ட போய் சொன்னாங்க. உடனே ஒரு மன்னர் பதறிட்டார். யார்? குசேல பாண்டியன். மொழி அக்கில் காய்ச்சிய வேல் போல பாண்டிய வேல் வந்து நெஞ்சில் பாஞ்சு அப்படி இருக்கும். அதுபோல் அதிர்ச்சி அடைஞ்சாரா குசேல பாண்டியன். செவியில் புகுதலும் உடனே அவன் வேறற்று வீழ்ந்த ஆலமரம் போல் சிங்காதனத்தில் இருந்து மண்மேல் உடையின் கண் படுப்பட்டு வீழ்ந்து உயிர் ஒடுங்க அறிவு ஒடுங்கி பாவை கிடந்தார் போல சிறிது பொழுது கிடந்து அறிவு சிறிது வர எழுந்து அஞ்சலியாக உடனே இப்போ என்ன தோணுதுன்னா, உடனே 5 பேர் அறிவும் கண்கடைய கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 ஒரு சிந்தையாக குணமுறு திருந்து சாத்வீகமையாக இந்துவாள் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறில்லா மகிழ்ச்சியின் வளர்ந்தார் என்று சேக்கிராசாமி சுந்தரம் சாமி வச்சு சொல்றாரு. பார்த்து சாமி பார்த்து இவருக்கு எதுவுமே வேலை செய்யலையா, கண்ணு மட்டும்தான் வேலை செஞ்சான். காது கேட்கல, வாய் பேச முடியல, இப்படி திகைக்கார். அதுபோல் இப்போ இந்த மன்னர் என்ன பண்ணாரா? திகைக்கிறான். மூர்த்தி காணணும் ஒன்றும் ஓடலை. அவருக்கு எதுவுமே பஞ்சம் எதுவுமே வேலை செய்யலை. அவருக்கு அழுது கண்ணீர் வெள்ளத்து மூழ்கி என் பெருமானே அடியேன் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு போய் விடுகிறார். பாண்டிய எப்பயுமே பாண்டிய மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிவன் மேலே மிகுந்த பக்தி செலுத்துவவங்களாக தான் இருப்பாங்க. எல்லா மன்னர்களும் பாருங்க சிவ பூஜை பண்ணியிருப்பாங்க. இந்த ஊடலோட அந்த 15 மணி நேரம் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அவங்களாம் சிவ பூஜை செய்யாமல் இருப்பாங்க. அதனால தான் அவங்களெல்லாம் சுட்டி காட்டலை. அந்த பரம்பரையில் வந்தாங்க, அவங்களாம் சிவ பூஜை பண்ணாதனால அவங்கள அந்த பேரை மட்டும் தொட்டு காட்டிட்டு விட்டுட்டாங்க. சிவப்பணி யார் செய்கிறார்களோ அவங்கள தான் இந்த புராணத்தில் கொண்டு வராங்க. மற்றவங்களாம் அந்த பேரை மட்டும் இதுக்கடுத்து இந்த பரம்பரையெல்லாம் வந்தது, அவங்களாம் அந்த பணி செய்யலை. அப்போ இந்த மன்னர் தான் இந்த பணி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது இந்த குசேல பாண்டியன் மட்டும் என்ன பண்ணால் சாமிகிட்ட போய் என் பெருமான் என்று ஏற்கனவே கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையன் கைலாயத்தில் வச்சு சாமிகிட்ட சொல்கிறாரு, சாமி உன் திருடி விட்டு நான் பிரியப்படுறேன் சாமி அப்படின்னு நான் கண்ணீர் விட்டாடுறேன். மாணிக்கவாசர் பார்த்தீங்கன்னா கழுமச் சேவடிகள் தழுவிக்கொண்டு என் பெருமான் என்று இந்த பாட்டில் சொல்கிறார் திருவாசகர். இப்படி அழுது குழம்பு வரா மாணிக்கவாசர். உடையினையும் பொருள் என்ன நினைந்து உன் அருள் புரிந்தனை புரிதலும் கடித்து தலையினால் நடந்தேன் விடைப்பாக சங்கராயனில் வானவர்க்கெல்லாம் இளையனை அடல் நீர் விடம் உண்ட நித்தனே என்னை செத்தின பணியாய் திருப்பெருந்துறை வேவிய சிவனே. சாமி நான் எதுக்கு சாமி இருக்கேன்? இந்த கூலத்தில் நான் எதுக்கு இருக்கேன்? இந்த புலையனை கூட நீ என்ன செஞ்ச? உன்னுடைய திருவிழாவில் நீ என்னை ஆட்கொண்ட. புலையன்னா என்ன அர்த்தம்னா நாய்க்கு கீழானது புலையன். புலையனையும் பொருள் என நினைந்து உன் அருள் புரியும். அதை கூட நீ நினைச்ச என்னை ஒரு பொருள் நினைஞ்சு நீ உன்னுடைய அருள் புரிந்த புரிதலும் கடித்து தலையினால் நடந்தேன். நீ என்னை ஆட்கொண்ட பிறகு நான் என்ன செஞ்சேன்? ஆணவத்தில் தெரிஞ்சேன் அப்படிங்க. தலையினால் நடந்தேன் விடைப்பாக, தலைக்கணத்தில் நான் ஆடுறேன். தலையினால் நடந்தேன் விடைப்பாக சங்கராயனில் வானவர்க்கெல்லாம் இளையனை அடலில் விளவுண்ட நித்தனே என்னை செத்திட பணியாய். உன் மேலே நான் அன்பு செலுத்தினா நான் எதுக்கு இந்த பூமியில் இருக்கணும்? என்னை செத்திட பணியாய் திருப்பெருந்துறை மேவிய சிவனே அப்படின்னா புரியுது அவங்களுக்கு. அப்போ சிவபெருமான வழிபாடு பண்ணோம்னா நாம் சாவதற்கு மேல் அப்படின்னா இந்த பூமியில் இருந்து பிரயோஜனமே கிடையாது. சிவபெருமான வழிபாடு பண்ணலன்னா, திருக்கோயிலோடு சென்று வழிபாடு செய்யலைன்னா, அடியார்களோடு சென்று பாட்டு பாடலைன்னா இந்த பிறகு என்ன ஆயிரும்? வீணாக போயிடும். அதுதான் சொல்கிறாரு, செத்திட பணியாய் திருப்பெருந்துறை மேவிய
சிவனை பாருடு விண்ணாய் பிறந்தையும் பழனை பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீருடு பொலிவாய சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை மேவிய சிவனை ஆருடு நோகேன் ஆருக்கு எடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருளில்லையானால் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாய் அப்படி வருங்கள் மாட்டேன். நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் இந்த விஷயத்தை? இனி ஆண்டா மட்டும் போதாது சாமி, எனக்கு நீ அருளும் செய்ய வேண்டும். சிவபெருமான் ஆட்கொண்டா மட்டும் போதாது, அவர் அருள் புரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அடியாரம் உள்ள வர்றது பெருசு கிடையாது, உள்ள வந்து என்ன செய்யணும்? பணி செய்யணும். வித்தகம் பேச வேண்டாம் அப்படின்னாரு. சுந்தரசாமி பார்த்து என்ன சொன்னாரு? வித்தகம் பேச வேண்டாம், பணி செய் அப்படின்னாரு. சுந்தரசாமி பார்த்து சாமி சும்மா பேசிட்டுல இருக்கக்கூடாது, உனக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? நீ என்னுடைய அடிமைன்னு இருக்கேன், பணி செய்யறதோட உனக்கு நீ பேசவே கூடாது அப்படின்னாரு சாமி. வந்து அதாவது அடிமைக்கு என்ன வேலைன்னா, ஆண்டாள் என்ன சொல்கிறோன்னா அதை கேட்டுட்டு பதில் எதுவுமே திரும்பி பேசக்கூடாது. அதான் ஒரு அடிமையோட வேலை. இப்போ நம்ம உயிர்களாகிய நாமெல்லாம் யாருக்கு அடிமை? சிவபெருமானுக்கு அடிமை. அப்போ நான் அவர் சொன்ன பணியை நம்ம என்ன செய்யணும்? அடிமை போல செய்யணும். ஏன் எதுக்குன்னு கேட்கவே கூடாது. அந்த பணியை வந்து தொடர்ந்து விடாமல் பூப்பணி செய்கிறது, திருத்தொண்டு விளக்கு போடுறது, திருமுறைகள் பாடுறது, சிவப்பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி ஒரு அடிமை செய்வோ அதுபோல் சாமிக்கு என் கடன் பணி செய்து கிடப்பதேனாரு. அப்போ சாமி என்ன சொன்னார்? நம்மளும் என்ன பண்ணாங்க? என் கடன் பணி செய்து கிடைப்பதே அப்படின்ட்டாங்க. இதான் உங்களுக்கு இப்போ ஊரை காசு கிட்ட வரும், பணி செஞ்சால் எவ்வளோ எப்படி பண்ணி எவ்வளோ கிடைக்கும்? 100 200 அப்படிங்காங்க. அப்படி அல்லாமல் அந்த எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் சிவபெருமானை வழிபாடு செய்து கொண்டே இருக்கணும். அதுதான் இந்த பிறவி. இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்கும், வாய்த்தது இதோ நம் தமக்கு மதித்தெளிவன் அப்படி பாரு. அப்புறம் சாமி அப்படிப்பட்ட ஒரு பிறவி அதை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். சரி, அப்படி என்ன பண்ணாரு? பெருமானே என்று அடியன் செய்து என்ன தவறு செய்தேன்? திரிபுரம் பொடியாகுமாறு உடைத்த மேவி வில்லாகிய உடையோ நீ பழைய சிவலோகத்தின் உள்ளாயோ? சாமி நீ எங்கே மறுபடியும் சிவலோகத்துக்கு போயிட்டியா? இங்கே காணாவது என்ன வந்துருச்சு? சாமி மறுபடியும் நீ சிவலோகத்துக்கு போயிட்டியா சாமி அப்படிங்காரு சேலப்பட்ட. அடுத்து என்ன சொன்னாரு? திரு கைலாயங்கள் உள்ளாயோ? நீ கைலாய மலையில் இருக்கியா, இல்லை சிவலோகத்தில் இருக்கியா, இல்லை மெய்யடியாருடைய மனத்தில் உள்ள இருக்கியா அப்படின்னா. மறைமுடியின் கண் உள்ளாயோ? வேதத்தில் போய் உள்ள போய் ஒழிச்சிட்டியோ? சாமி எங்கே சாமி இருக்க அப்படின்னு. இவற்றில் எங்கு சென்றாய் என்று சொல்லி தளர். அப்பொழுது சிலர் பாண்டியனிடம் ஓடி வந்து, அரசே நாங்கள் ஒரு அதிசயம் கண்டோம். வைகை ஆற்றின் தென்கரையில் நான்முகன் உலகை படைத்த நாள் முதல் ஒரு காலத்திலேயும் காணாத காட்சி. சங்கப்புலவர்களோடும் மீனாட்சி அம்மையாரோடும் சோமசுந்தர கடல் வந்து எழுந்தள்ளி உள்ளார் அப்படின்னா. சங்கப்புலவர் இருக்கக்கூடிய மண்டபத்தில் தான் சாமி என்ன பண்ணுறாரு? வந்து எழுந்தள்ளி இருக்கின்றார். அந்த வடதிசையை நோக்கி, தென்கரையில் வடதிசையை நோக்கி சாமி என்ன பண்ணுறாரு? அந்த சங்கப்புலவரோடு சேர்ந்து அந்த மீனாட்சி அம்மையாரும் சொக்கநாத பெருமானும் அங்கே இருக்கின்றார்கள். அந்த அதிசயத்தை கண்டு எல்லாரும் ஓடி வந்து சாமி யார்கிட்ட சொன்னாங்க? மன்னர்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்படி சொன்னதும் அச்சொல் தன் செவியிலே நுழைந்து புகுந்து இழுக்க பாண்டியன் எழுந்து அச்சத்தோடு விரைந்து நடந்து சென்று வையை தன் கையாலே நறுவலரை தூவி வணங்க அதன் தென்கரையிலே மீனாட்சி அம்மையாரோடு வந்து எழுந்திருக்கும் சொக்கலிங்க பெருமானை கண்டான். விரைந்து திருமுன் சென்று வணங்கி கண்ணியே சொரிந்து பேரானந்த கடவுள் அழிந்து கிடந்து பின் எழுந்து குளறி தடுமாறி நின்று, ஐயனே வேதங்களுக்கு தொடர்ந்து அறியாத திருவடிகள் சிவக்க நகரம் பொலிய வலிய உலக மாதவரோடு இங்கே வந்து எழுந்திருக்கும் காரணம் என்ன? என்ன அழுது ஐயனே. ஏற்கனவே ஒரு ஆள் சொன்னார். யாரு? அப்பா சாமி சொன்னார். அத்தாவும் அடியனை அன்பால் ஆழ்த்தாய், அருள்நோக்கி தீர்த்த நீராட்டி கொண்டான். எத்தனை அரிய நீ எளியான என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டான். எப்படி சொன்னார் பார்த்தீங்களா பாட்டு? இந்த பாட்டெலாம் பாடி பார்க்கணும். அத்தா உன் அடியனை நீ அன்பு என்கின்ற ஒன்றை கொண்டு வந்து எனக்கு நீ கொடுக்கலன்னா நான் எப்படி சாமி உன் மேலே நான் அன்பு செலுத்த முடியும் அப்படின்னு. அத்தா உன் அடியனை அன்பாலாத்தான் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டார். உன்னுடைய அருள் பார்வையினாலே என்னுடைய ஆணவ மலத்தை நீ திட்டினாயே பெருமாயே. மலம்னு நமக்கு என்ன மலம்? ஆணவ மலம்னு ஒரு மலம் இருக்குது. அதை அவருடைய அருள் பார்வை மூலியமாக அந்த அருள் நீரை சுரந்து இந்த மலத்தை சிவபெருமான் கழுவினார். எவ்வளோ பெரிய கருணா ஊற்றி பாருங்க. ஆணவ மலத்தை கழுவுறாரு சார். அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் எத்தனை அரிய நீ எளியான நீ எப்பேற்பட்ட பண்ண யாருமே காண கிடைக்காத கடவுள். அந்த பிரம்மாவிஷ்டிகளாலே காண கிடைக்காத கடவுள். எத்தனை அரிய நீ எனக்காக நீ என்ன தெரியுமா சாமி செஞ்ச? என்னைய போய் நீ ஆட்கொண்ட சாமி. நான் ஒன்றும் போதா நாயே, நீ என்னைய வந்து என்ன செஞ்சா? வழியை வந்து நீ ஆட்கொண்ட. அத்தாவும் அடியனை அன்பாலாத்த அருள் நோக்கி தீர்த்த நீராட்டி கொண்டாய் எத்தனை அரிய நீ எளியானா என்னை ஆண்டு
என்னை ஆண்டு கொண்டு இறங்கிய நீ என்னை ஆண்டு என்னை கொண்டு என் மேல் பக்தி செலுத்துமாறு செய்து ஆண்டு கொண்டு இறங்கி என் மேல் இறக்கம் செலுத்தி இறங்கி வந்து இறங்கி ஆண்டு என் ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய். என்னை நீ ஒரு பக்தனாக நீ ஏற்று எத்தனை அறி நீ இடையான ஆண்டு கொண்டு இறங்கி. நான் எப்படிப்பட்டவனா பித்தனேன் பேதையேன் பேயே நான் தவறு செய்வேன். எனக்கு வந்து தகுதியே கிடையாது. ஆனால் தகுதி இல்லாதவனையும் கூட நீ உன்னுடைய அருள் கண்ணால் நீ என்ன செஞ்ச உன்னுடைய கருணையின் காரணமாக அடுத்த வரையில சொல்றாரு எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு ஐயா ஐயோ அப்படின்னு பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயன் பிழைத்தனைகள் எத்தனையும் ஒருத்தர் நான் எத்தனை பிள்ளை செஞ்சிருக்கேன். ஒரு பிறவியில செஞ்சனா 2 பிறவியில செஞ்சேன் கோடானு கோடி பிறவியில நான் தவறு செஞ்சுக்கிட்டே இருந்தேன். என்னை போயிட்டு என்ன செஞ்சது என்னை ஒரு பக்தனாக நீ பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயன் பிழைத்தனைகள் எத்தனையும் பொறுப்பாய் இத்தனையும் என் வரமோ எனக்காகவா சாமி நீ இதெல்லாம் பண்ண என் வரமோ ஐயா ஐயோ என் பெருமான் திருக்கருணை இதெல்லாம் என்ன காரணம் உன்னுடைய திருக்கருணை தான் சாமி காரணம் அப்படின்னு இதுதான் ஓகே. அப்படி நம்மளை ஆட்கொண்டிருக்கானா நம்மளை வந்து வழிபாடு பண்ண வச்சிருக்கானா அவருடைய திருக்கருணை தான் இல்லைன்னா நம்ம வந்து இங்கே என்ன செய்ய முடியாது இப்படி புராணமாக கேட்க முடியாது. அப்படி அதுபோல் சாமிகிட்ட பெருமானே ஐயனே ஐயனே என்று வந்து வழிபாடு செய்தார். அதுக்கு சாமி என்ன பண்ணார் அவருடைய திருவடிகள் கட்ட அடியினால் ஏதும் தவறு ஏற்பட்டதோ அடியனுடைய பரிசரங்கள் யாவும் பகைவர்களாயினும் கல்வர்களாயினும் விலங்கு முதலியவற்றாலும் இத்தமிழ்நாட்டின் கண் இடையிருந்ததோ வேதிகள் தாம் ஒழுக்கம் கொண்டினார்களோ எங்கள் நாட்டில் மதுரை மாநிலத்தில் ஒழுக்கம் என்று குறைஞ்சிச்சா சாமி அதுக்காக நீ இங்கேருந்து போயிட்டியா விலங்கு முதலியவற்றால் என்று துன்பம் ஏற்பட்டதா இல்லை பகைவரால் ஏதாவது கல்வராலும் எதுவும் தீங்கி நேர்ந்ததா தவமும் தர்மமும் குறைந்ததா இந்த மதுரை மாநிலத்தில் தர்மம் செய்வது குறைஞ்சதா இல்லை தவம் செய்வது குறைந்ததா என்ன காரணம் சாமி நீ இங்கேருந்து அங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். துறவரமும் தத்தம் நெறியிலிருந்து தவறினவா எந்தாய் அடியே நிகழ்ந்தது யாதனை அறியேன் என்று விண்ணப்பம் செய்து சாமியை வந்து போற்றி பாடுறான். யாரு விஷயம்னு பாடுறான். கல்லேறு கடுக்கை நரும் சடையானே போற்றி பெரும் கருணை போற்றி வெள்ளேறு கொடியுயர்ந்த விடையானே போற்றி அருள் விகிதா போற்றி உள்ளேறு கொடியுயர்ந்த புனிதன் அயன் தேராத புனிதா போற்றி பல்லேறு திருக்குளவி மதிமுதல் அங்கயற்கண்ணி மணாலா போற்றி அப்படின்னு நிறைய பதியம் பாடுறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு தெரிஞ்ச பாடலில் என்ன செய்கிறாரு இந்த குசீல பாண்டியவன் பாடுறாரு. பாடி முடிச்சு அப்பொழுது சோமசுந்தர கடல் வை நாடனே உனது சோத்தம் நாம் கேட்டு மகிழ்ந்தோம் உன்னுடைய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் அப்படின்னாரு சிவபெருமான் சொல்கிறாரு. அசீதை சொல்கிறாரு அத்து எமக்கு இனிமையுடையதாயிற்று இன்னும் உனக்கு கூற வேண்டியது ஒன்று உண்டு அதை நீ கேட்பாய என்று தலங்கள் பலவற்றும் திரு ஆலவாயை உயர்ந்தது. தலங்களில் சிறந்தது எது ஆலவாயை மதுரை உயர்ந்தது. இங்கே அளவிறந்த சுயம்புலிங்கங்கள் உள்ளன. மதுரை உள்ள எல்லாம் சுயம்புலிங்கமாக இருக்கான். சாமி சொல்கிறார் இங்கே பூரா சுயம்புலிங்கங்கள் நிறைய இருக்குப்பா. அசுரர்களும் இயக்கர்களும் சித்தர்களும் ராக்கதர்களும் தேவர்களும் முனிவர்களும் மனிதர்களும் தாபித்து வழிபட்ட லிங்கங்களும் பல உள்ளன. அவ்லிங்கங்களிலுள்ளே 64 ரொம்ப உயர்ந்தது. எத்தனையோ சுயம்புலிங்கம் இருக்குது அதில் 64 ரொம்ப சிறந்தது அப்படின்னாரு சாமி. அந்த 64 எத்தனை சிறந்தது தெரியுமா 8 உயர்ந்தது. அந்த அந்த 8ம் இந்திரன் முதலிய அட்டத்திக்கு பாலர்களாக பூசிக்கப்பட்டது. அட்டத்திக்கு பாலர்கள்னா யாரு இப்போ கிழக்கு தேர்ச்சி நோக்கி ஒருத்தர் அட்டத்துக்கு அதை 8 திசைகளையும் ஒரு அதிதெய்வங்கள் இருப்பாங்க. இப்போ கிழக்கு நோக்கி யார் இருப்பாருன்னா இந்திரதேவன் இருப்பார். இந்திரதேவன் அடுத்து இந்த மூலையில் வந்து அக்னிதேவன் அடுத்து யமதேவன் நிருதேவன் வர்ணதேவன் வாயுதேவன் குபேரதேவன் ஈசாரதேவன் 8 திசையிலும் ஒரு அதிதெய்வங்கள் இருப்பாங்க. இந்த அட்டத்திக்கு பாலர்களில் இந்த வட திசை நோக்கி இருக்கக்கூடிய யாருன்னா குபேரன். அந்த லிங்கத்தில் எது சொன்ன அந்த அட்டத்திக்கு பாலர் பூசிக்கப்பட்டது. இவ்வெட்டிலும் நாம் வந்து எழுந்திருக்கும் லிங்கம் நமது தோழனாகிய குபேரன் பூசித்த லிங்கம். சிவபெருமானுக்கு தோழர் யார் இருந்தா குபேரன். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பட்டணத்தால் வந்து அவர் தான் வந்து அவதரிக்க வந்தார். கீழே பூலோகத்துக்கு வரும்போது உங்களோட சேர்ந்து நான் தலம் தரிசிக்க வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதனால் தோழனாக இருந்ததுனால அவர் என்ன செஞ்சார் குபேரனை கூப்பிட்டு வந்தார். அப்போ என்னுடைய தோழனாக விளங்கக்கூடிய குபேரன் பூசித்த லிங்கம் ஆகும். மேற்கூறிய லிங்கங்கள் உள்ள இடம் அனைத்தும் ஓர் ஊழி காலத்தில் மறைந்தன. நம் தோழன் கண்டு வழிபட்ட லிங்கம் ஆதலால் நாம் இங்கே வந்து உறைந்து அருளினோம். ஆகையினாலே இத்தெய்வ தானம் இன்று வட திரு ஆலவாய் என்று சிறப்பு. அந்த இடத்துக்கு பேர் என்னவா வட திரு ஆலவாய். அங்கே போய் சாமி என்ன செஞ்சாரு அமர்ந்தார். அப்படி சொல்லிட்டு நாம் கடம்பவனத்தை விட்டு
ஒரு பொழுதாயினும் நீங்காமல் இருப்போம். இந்த கருமணத்தில் எப்போயும் நான் நீங்காமல் இருப்பேன். நீயும் வேறு தீங்குடையவன் அல்ல. இடைக்காலன் செய்த செய்யுளை இகழ்ந்தாய். நீ என்ன பண்ணிட்ட தெரியுமா? ஒரு தவறு பண்ண. என்ன தவறு? என்னுடைய பக்தராகி இடைக்காலன் செய்த செய்யுளை நீ என்ன செஞ்சிட்ட? நீ இகழ்ந்த. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்துட்டேன் அப்படின்னாரு. அப்பொழுதே நான் அவனிடத்து வைத்த அருளினால் இங்கு வந்தோம் என்று ஆகாயத்தில் அசைதி வாக்கினால் அருள் செய்தான். இதெல்லாம் என்ன செய்யறாரு? அசைதி வாக்காக தான் சொல்றாரு, நேரெல்லாம் வந்து சொல்லலை. சாமி யாருக்கு நேரில் வருவார்? அதாவது ஊசி நுனியில் நின்றுக்கிட்டு, நல்லா கவனம், ஊசி நுனியில் இருந்துக்கிட்டு தவம்னாலும் சிவபெருமான் வரமாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அன்பு ஒன்று இருந்துச்சுன்னா எளிமையாக வந்துடுவார். அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளவு கடுந்தவம் முடிஞ்சாலும் சரி. என்ன சௌரபத்மா அங்கங்களாம் வெட்டி வெட்டி போட்டான், தவம் அப்படி ஏற்றுனான். சிவபெருமான் அவருக்கு காட்சியை கொடுக்கல, அவர் தம்பிக்கு காட்சி கொடுத்தாரு. அவர் அன்பு செலுத்தினா அவர் தம்பிக்கு காட்சி கொடுத்தாரு. சிங்கமோசனுக்கு காட்சி கொடுத்தாரு. உடனே அங்கமெல்லாம் வெட்டி கீழே கிடக்கு. யாரு? சூரபத்மன் இறந்து அங்கமெல்லாம் வெட்டி கீழே கிடக்கு. சிங்கமோசனுக்கு காட்சி கொடுத்து சாமி என்ன பண்ணாரு? இப்போ உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாரு சிவபெருமான். என்னையா? அதாவது வேற ஒன்றும் இல்லையா ஐயா, ஐயா சாமிகிட்ட வந்து கேட்டார், என்னுடைய அண்ணன் உயிர்ப்பிச்சு வரணும் அப்படின்னா. எப்படி கேட்டால் பார்த்தீங்களா? அப்பயே சகோதர பாசத்தை கொண்டு வந்துருக்காங்க. அவர் என்ன கேட்டார்? எங்கள் அண்ணன் உயிரோடு வரணும் அப்படின்னு. உடனே அங்கே வெட்டி போட்டதெல்லாம் எல்லாம் ஒன்று போல் ஆயிடுச்சு. ஒன்று போல் ஆகி அண்ணன் உயிரோடு வந்துட்டார். அடுத்து என்னப்பா வேணும்னு கேட்டார். இவர் அங்கே செஞ்ச ஒரு தப்பு என்னன்னா, இனிமேல் எங்கள் அண்ணன் உங்கள்கிட்ட கேட்பாரு அப்படின்ட்டாரு. புரியுதா அவருக்கு? அதுக்கப்புறம் தான் அவர் சூரபத்மன் என்ன கேட்டால் 1008 அண்டங்களையும் 108 யுகங்களை ஆளவில்லை. அதுக்காக தவம் பண்ணதேமோ மறுபடியும் வரணும். உயிர் வந்ததுக்கப்புறமா உணர்வு வரணும்னா வேண்டாமா? மறுபடியும் அவன் எண்ணத்திலேயே புரியாது இருக்காம 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆகணும், 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆகும். இதே குறிக்கோளோடய இருந்திருக்கும். தப்பி தவிர நமக்கு வாய்ப்பு கிடைச்சது, நமக்கு இது இந்த பிறவி கிடைச்சிருக்கேன், இதை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிற எண்ணம் இல்லை. அவருக்கு ஒரே அந்த 1008 அண்டங்களை. அதுக்கப்புறம் கடைசி தான் முருகப்பெருமான் காட்டினார். நீ நீ நினச்சியே ஒரு 1008 அண்டம், அது என்னுடைய திருவடியில் எங்கே இருக்குன்னு பாடுறா அப்படின்னாரு சாமி. நகை கண்ணில் முனையில் இருந்துதான் முருகப்பெருமானுடைய திருவடி. அந்த நெகக்கண்ணு இருக்கு பாருங்க, நெகக்கண்ணுடைய நுனியில் இருந்துச்சு 1008 அண்டம். அப்போ முருகனோட உடம்பெல்லாம் பார்த்து எத்தனை அண்டங்கள் இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கணும். அலறினானா. அதுக்கப்புறம் ஞானக்கண்ணை கொடுத்து சாமி காட்டிட்டு மறுபடியும் ஞானக்கண்ணை எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அப்போ நல்ல வேலை நான் அவரை கும்பிடலை அப்படின்னாங்க. அப்போயும் மானம் தடுக்குது. கும்பிட நான் நல்ல வேலை இந்த சின்னஞ்சிறு பாலனை நான் கும்பிடலை அப்படின்னு சொல்லி அந்த மானம் தடுத்துச்சான். அதுக்கப்புறம் சாமி கடைசி அதுக்கப்புறம் அந்த வேலை கொடுத்து வேலை எழுதா இருப்பாதுங்க. அந்த வேலை வந்து என்ன இது ஞானம் என்று பேர். வேலை வந்து ஞானம். வேலை போய் தொலைச்சி 2 ஆக்கி தான் என்ன ஆயிடுச்சு, அவருக்கு ஞானம் உண்டாகி சேவோடும் மகிழுமாக ஆனார். அது வரைக்கும் தஞ்சம் அடையாமல் யாரும் என்ன செய்ய முடியாது, ஞானம் அடைய முடியாது. கடைசி சாமி அவர் அருள் கண்ணை நோக்கி என்ன பண்ணார், வேலாயுதத்தை விட்டு என்ன பண்ணார், சேவோடும் மகிழுமாக ஆக்கினார். அதனால தான் அவர் ஞானம் பெற்றார். இல்லைன்னா வேலை என்னது எதுக்கு ஒப்புமை? ஞானத்துக்கு. சாமிகிட்ட போய் ஞானத்தை கொடுன்னு சொல்லி கேட்கலாம், அதுதான் வேலாயுதன்னு பேர். ஏன் உங்களுடைய சூழாயுதத்தை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது, ஏன்னா அவருடைய சக்தின்னு அர்த்தம். அதனால் இந்த உலகத்தில் வேலாயுதம்னு பேர் வைப்பாங்க. சரி, அப்படி இடைக்காலம் செய்த செயலை நீ வந்து இகழ்ந்த, அதனால தான் நான் இங்கே வந்து இருந்தோம் என்று சாமி அசைது வாக்கா சொன்னாரா. பாண்டியன் அதை கேட்டு தேவர்களின் புண்ணியனே சிறியோர் செய்த குற்றத்தை பொறுத்து அருள்வது பெரியோருக்கு பெருமை என்றோ என்று சொல்லி வணங்கினான். அப்பொழுது சோமசுந்தர கடவுள் குசேல பாண்டியனுக்கு அருள் சுரந்து அரண்மனைக்கு ஏக விடுத்து தாம் மீனாட்சி அம்மையோடு உடன் குறைந்த சங்கப்புலரோடும் தன் திருக்கோயிலுக்கு புரிந்தான். சோமசுந்தர கடவுளின் பின் திருக்கோயிலுக்கு நடந்து சென்று விடை கொண்டு திரும்பி பாண்டியன் இடைக்காலனை சங்கப்புலரோடு அழைத்து கொண்டு போய் தனது மாளிகையில் புகுந்தான். உடனே விதிப்படி மாலை கிழமுகளை நிறுத்தி வெள்ளியவேல் விதானம், மாலை, சாமரை, தீபம், பூர்ண கும்பம், கொடி முதலியவற்றால் அலங்கப்பட்ட மாளிகையின் கண் இடைக்காலனை அலங்காரம். உடனே சாமி என்ன பண்ணார், அந்த இடைக்காலனுக்கு எல்லா விதமான சிறப்பும் செய்தார். சாமி ஆசீர்வாதம் சொன்னார் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் என்ன செஞ்சா, இப்போ சாமி இங்கே என்ன சொன்னார், நான் இங்கே மட்டும் இருக்க மாட்டேன் முதல்ல சொல்லிட்டாரு. நான் இங்கே மட்டும் இல்லை, நான் அங்கேயும் இருப்பேன் அப்படின்னாரு. இப்போ திருக்கோயிலில் இருக்கார் பாருங்க, நான் இங்கே வந்து வடது அளவாய், நான் இங்கே மட்டும் இருக்க மாட்டேன், அங்கேயும் நான் எப்போயுமே விலகி தோன்றுவேன் அப்படின்னாரு சாமி. அது மாதிரி சொல்லிடணும்ல, இங்கேயே ஏற்கனவே சொல்லிட்டாரு, இங்கே வந்து உரை தெரியணும். ஆகையால் தெய்வத்தினுடைய முதல் இது வந்து வடதிரு அளவாய் என்று சிறப்பும். நான் கடம்பவனத்தை விட்டு எப்பொழுதும் நீங்காமல் இருப்போம். கடம்பவனம் எது இப்போ இருக்கக்கூடிய மதுரை, அங்கேயும் சாமி என்ன செய்வாரோ நீங்காமல் இருப்பாங்க. இது வந்து வடது ஆளவாய், இது தென் ஆளவாய் என்று. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு, இவர் மன்னிப்பு கேட்டதும் உடனே சாமிகிட்ட நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த இடைக்காலனுக்கு செய்ய வேண்டிய
எல்லாமே செய்யணும்ல. அந்த இடைக்காடு புலவரை கூப்பிட்டு அவருக்கு வாழை கம்புகள்லாம் நட்டி அவருக்கு நிறைய சிறப்பு செய்தார் இந்த மன்னர். யாரு? சேரபாண்டியன். விதிப்படி வாழை கம்புகளை நிறுத்தி வெள்ளியவேல் விதானம் மாலை சாமரை தீபம் பூரணகும்பம் கொடி முதலியவற்றால் அலங்கப்பட்ட மாளிகையின் கண் இடைக்காடலை அலங்காரம் செய்து புலவர்கள் சூழ பொன்னாசனத்தின் மீது இருத்தி தானும் சிங்காசனத்தின் மீது இருந்து வெண் பூமாலையும் வெண்பட்டும் முத்து மாலையும் அணிந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் ஒலிக்கவும் அந்தனர் ஆசை கூறவும் பெண்கள் பல்லாண்டு சொல்லவும் இடைக்காடன் இயற்றிய செய்யுளை கேட்டார். அது இவ்வளவு செஞ்சு என்ன செய்யறா? அவர் செய்யல முதலே கேட்டிருந்தா என்ன இருக்கும்? இந்த கதையே வந்திருக்காது. அவ்வளோதான். அவங்களுக்கு முதலே கேட்டிருந்தேன்னா இந்த கதைக்கு வேலையே இல்லாமல் போயிருக்கும். அதனால தான் சாமியினோடர் இந்த திருவிளையாடலை நடத்துகின்றார். முதல்ல என்ன இந்த கதையில் நம்ம என்ன சொன்னால், யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருத்தவர்கள் உயர்வாக இருந்தாங்கன்னா அவங்கள பாராட்டணுமே தவிர என்ன செய்யக்கூடாது? அவமதிக்கக்கூடாது என்பது அவமதிச்சா என்ன ஆகும்? அதுவும் பக்தர்களை அவமதிச்சா என்ன ஆகும்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பக்தர்களை அவமதிச்சா என்ன நிகழும்? நிகழ வேண்டியது நிகழும், நிகழாதது நிகழவே நிகழாது. அதனால் பக்தர்களுக்கு இதுன்னு உடனே சாமிக்கு உண்மையிலே சாமிக்கு எனக்கு கதையை சொன்னார் பார்த்தீங்களா? அந்த இதில் வச்சு சொன்னார், மாணிக்காக ஒரு கதையை சொன்னாங்க பார்த்தீங்களா? சிலவாக இருந்துச்சு. ஆத்மா இது அவர் சொன்ன கதையை வேற சொல். அவங்க சொன்ன கதை இது புராணத்தில் அந்த மாதிரி இல்லை. இல்லை, ஒரு சிலது மாறிடுச்சு. நிறைய விஷயம் மாறிடுச்சு. காலையில சிவாபாவும் சொன்னாங்க, நான் வந்தோடனே எல்லா கதையும் அவங்கள்ட்ட சொன்னேன். இது இல்லைன்னு புராணத்தை நம்ம வந்து புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஆத்மாவுல பூந்து செஞ்சதெல்லாம் அதை சொல்லவே இல்லை. ஆத்மநாதன் ஏன் அதுக்கு பேர் அப்படின்னா, அங்கே வந்து சாமி நினைச்சிருக்காரு, அருவ நிலையில் இருக்காரு. அருவ நிலையில் இருக்காரு சாமி. இப்போ இந்த உயிர்களுக்கு வந்து எப்படின்னா அருவ நிலையில் தான் இருக்கும். உயிர்கள் சாமி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருவமற்ற நிலையில் அது சாமி உருவத்தை கொண்டு வருவார். உருவம் அருவம் எல்லாமே இருக்குது. ஆனாலும் இந்த உயிர் கணக்கு தெரியுதா? தெரியல. அதனால தான் ஆத்மநாதராக விளங்குகின்றார். அங்கே வந்து உருவமற்ற நிலை, அதனால தான் ஆத்மநாதன் பேர். அம்மையார் பேர் என்ன பேர் சொன்னாங்க? யோக அம்பாள்னு பேர். யோக நிலையை அடைந்தால் தான் அங்கே பண்ணி ஞான நிலையை அடைய முடியும். அதை எடுத்துக்காட்டுறதுக்கு தான் அங்கே வச்சுருக்காங்க. அதனால் அங்கே அருவ நிலையே இருப்பார் சாமி. அங்கே லிங்கம் கிடையாது நமக்கு. அங்கே லிங்கம் மேலே வச்சு என்ன செஞ்சுருக்காங்க? நமக்கு காட்டியிருக்காங்க. அங்கே வெறும் ஆவுடை மட்டும்தான். அதுல லிங்கம் வச்சிருக்காங்க. அதுல லிங்கம் கிடையாது. அங்கே வந்து அங்கே லிங்கம் கிடையாது, வெறும் ஆவுடை மட்டும்தான். இல்ல, அது வந்து என்னன்னா பூஜை மற்ற எந்த நேரம் வழிபாடு செய்யறதுக்காக மேல சிவலிங்கம் பொருத்திருக்காங்க. அதை எடுத்துருவாங்க. அது ஏதோ ஒரு காலத்துல வந்து அதை எடுத்து அந்த இடத்துல தான் காமிப்பாங்க. வெறும் ஆவுடை மட்டும் இருக்கும். அப்படின்னு பாத்துருக்கேன். முன்னாடி ஆவுடை பாத்துருக்கேன். என்ன அப்புறம் பக்கத்துல கூட்டு காமிச்சிருக்காங்க எங்களுக்கு. இப்போ பக்கத்துல விட மாட்டேங்காங்களே. முன்னாடி நாங்கள் பக்கத்துல போய் ஆவுடை மட்டும் பார்த்துருக்கோம். உள்ள சாமி இருக்க மாட்டாரு. மேல அந்த பானை வந்து பொருத்திருக்காங்க. அலங்காரம் பண்ண செய்ய ஆவுடை மட்டும் எல்லாம் அலங்காரம் பண்ண முடியாதுல்ல. மாடையை வந்து அலங்காரம் பண்ண சிவலிங்கத்தில் அலங்காரம் பண்ணுறதுக்காக அந்த பானை வச்சுருக்காங்க. மற்றபடி சாமி வந்து அம்பாளுமே அருவம் பார்த்தீங்களா? உருவம் இல்லை பார்த்தீங்களா? வெறும் ஜோதி மட்டும் ஏற்றிருக்காங்களா? அது யோகாம்பாள். அந்த சாதத்தெல்லாம் அந்த சாதம் வந்து நைவேத்தியம் பண்ணி அவங்க தான் இது பண்ணுவாங்க. அவங்க ஐயர்களுக்குள்ள வந்தவங்க கொடுக்க மாட்டாங்க. பாகக்காய் இது பண்ணுவாங்க. வெறும் சாமிக்கு வந்து அப்படியே திறந்து ஆவியா, அதான் ஆவி உடையார்னே பேர். ஆவுடையார் ஒன்று, ஆவி உடையார்னு சொல்லி அந்த கொதிக்க தட்டி அப்படியே நைவேத்தியம் பண்ணுவாங்க சாமி. அதை சிதை போட்டு உடனே நைவேத்தியம் பண்ணி முடிச்சது பாருங்க, அப்படி புகையா போகும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் ஆவி. அங்கே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆவி உடையாருமாங்க சாமியை. நாம் என்ன சொல்கிறோம்? உடையார்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் அங்கே அந்த காலத்துலேருந்தே ஆவியைத்தான் சாமி வந்து ஏற்றுக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? இது சாத்தி ஆவியை அப்படியே காட்டுவாங்க சாமி. சுட அப்படி பொங்கி அப்படி அந்த இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த திண்டில் அதில் கீழே எதுவும் விரிப்பு கூட கிடையாது. அப்படியே சுட தட்டி அப்படியே எடுத்துருவாங்க. அது மாதிரி பாகக்காய் இதுதான் சாமிக்கு ரொம்ப விசேஷம். அது நம்ம இருந்து அது மதியம் கொடுப்பாங்க. அது நமக்கு டயர் இல்லை. மதியம் கொடுப்பாங்க. இல்லை, மதியம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படி உடனே அந்த இடைக்காடலுக்கு எல்லா விதமான சிறப்பு செய்தால் அந்த சேரபாண்டியன். இடைக்காடலுக்கு சங்கப்புலவர்களும் முத்தாரங்களும் பட்டாடைகளையும் ஏவல் மகளிரையும் யானைகளையும் குதிரைகளையும் விளை நிலங்களையும் நிரம்ப கொடுத்து அவர்கள் பெண் காலினால்
7 அடி நடந்து போய் புண்ணிய புலவீர்கள் அடியன் இப்பொழுது இடைக்காலனுக்கு செய்த குற்றமெல்லாம் பொறுத்தருள கடவீர்கள் என்று பிராபித்து வணங்கினார். ஒரு செய்து நான் செஞ்ச தவிர நான் பிராபித்து நான் மன்னிக்க வேண்டுகிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டான். அதற்கு புலவர்கள் அரசே நீங்கள் சொல்லாகிய அமிர்தத்தினாலே எங்கள் கோபம் தணிந்தது அப்படின்னு சங்க புலவர்கள் என்ன பண்ணாங்க, சரி சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. சோமசுந்தர கடவுளது திருவள்ளினாலே இன்னமும் உனக்கு அளவில்லாத புகழும் பெரும் செலவும் உண்டாக கடவன என்று ஆக்கமொழி கூறிக்கொண்டு போயினார். உடனே அந்த புலவர்கள்லாம் இணைஞ்சாங்க, இன்னும் உனக்கு நிறைய செல்வம்லாம் உனக்கு கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லி அவங்களாம் ஆசி கூறி சங்க புலவர்கள்லாம் செஞ்சாங்க. இதெல்லாம் யாருக்கு சிறப்பு நடந்துச்சு? இடைக்காலன் என்கின்ற ஒரு பக்தருக்காக சிவபெருமான் என்ன பண்ணாரு, மதுரையம்பதி கோயிலிருந்தே வெளியில் போயிட்டாருன்னா அப்போ எந்த அளவுக்கு சாமி பக்தர்கள் மேலே அன்பு இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது அவங்களுக்கு இந்த கதை கருத்து என்ன சொல்லுது, பக்தர்களுக்காக சாமி இருக்கிற இடத்த விட்டு கூட போயிடுவாங்கிறது நமக்கு தெரியுது. சாமி நினைச்சாருன்னா அந்த மூர்த்தத்தில் என்ன செய்ய மாட்டார், இருக்கவங்க கூட போயிடுவார். அவன் நினைக்க அவர் எப்பயும் போல அவர் அங்கே தானே இருப்பார் அப்படின்னு அவன் நினைப்போம். சாமி திடீர்னு மறையவும் செய்வார். பாருங்க, சொக்கநாதர் கோயிலே இல்லையா, திடீர்னு தென் திசையில் தென் பக்க கரையில் வட திசையை நோக்கி போய் சாமி போய் அங்கேயே உட்காந்துட்டார். அப்போ எந்த அளவுக்கு பார்த்துக்கணும், ஏன்னா இதெல்லாம் ஒரு திராடனை அது அந்த இந்திரனுடைய மகன் இருக்காங்கல்ல, வருணனுடைய பையன் வருணின் பேர். அவர் பூஜை பண்ணும்போது சில அவமதிச்சிட்டான். வசிஷ்ட முனிவர் இருக்கார்ல, வசிஷ்ட முனிவர் தவம் செய்திருக்கும் போது அந்த தவத்தை கலைச்சதுனால இங்கே பூலோகத்தில் ஆட்டு தலையும் ஆணை உடம்பும் இங்கே சிவபூஜை பண்ணதெல்லாம் திரு ஆடானை. அதான் ஆடு ஆணைன்னு பேர். திரு ஆடு ஆணை, திரு ஆடைன்னா ஆடை, திரு என்பது அடைமொழி கொடுத்தோம், ஆடு ஆணை என்பது அந்த வருணனுடைய பையன். அங்கே அந்த தீர்த்தத்து பேர் வருண தீர்த்தம் போட்டு பார்த்தீங்களா, அந்த வருண குளிச்சோம்ல நம்ம, அதே தான் அது வருண தீர்த்தம்னு பேர். அந்த வருணனுடைய பையன் இங்கே ஆடு தலையும் ஆணை உடம்பும் கொண்டு இங்கே சிவபூஜை பண்ணி வழிபாடு பண்ணதெல்லாம் ஆடானை. எவ்வளவு பேருக்கு தவறு செய்தவங்களும் இங்கே வழிபாடு செஞ்சாங்கன்னா, இந்த மாதிரி தவத்தை கலைச்சவங்களாம் இங்கே வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்க அந்த பாவம் போகும். இப்போ நம்ம பல்வேறு பிறகு எத்தனையோ முனிவர்கள் நம்ம தவத்தை கலைச்சிருந்தோம்னா இந்த திருக்கோயிலை நம்ம வழிபாடு செஞ்சோம்னா அந்த இதெல்லாம் போயிடும். அது மாதிரி இப்போ ஒருத்தர் இப்போ தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் திருக்கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ உங்கள் பையன் ஏமா அப்படின்னு உங்களை தவத்தை கழிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆயிரும், தடைப்பட்டு போயிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சிவசிந்தனையில் இருக்கும்போது அவங்க என்ன செய்யக்கூடாது, தடை பண்ணக்கூடாது. சொல்கிறாங்களே சிவபூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? சிவபூஜை படிக்கிட்டு யாரும் உடல் பேசவே கூடாது. இது என்ன அன்னு கேட்கக்கூடாது, பக்கத்தில் இருந்து என்ன செய்யக்கூடாது, இது என்ன அது என்னன்னு கேட்கக்கூடாது, அதுவும் குற்றமாயிடும். இந்த பிணக்கெல்லாம் எப்போ இந்த தவறெல்லாம் எங்கே தண்டிக்கப்படும் அப்படின்னா, அது தண்டனையிலேருந்து நீக்கப்படும் அப்படின்னா திரு ஆடானைக்கு போனோம்னா அந்த தண்டனை நீங்கும். இது வரைக்கும் நம்ம அந்த தவறு செஞ்சிருந்தோம்னா ஆடானைக்கு போனோம்னா என்ன ஆயிரும், அது நீங்கும். சிவபூஜைக்கு தடையாக இருந்தோம்னா அதுக்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டால் தவம் கலைத்தால் நீங்கிரும். ஆமாம், இது வரைக்கும் இந்த சிவப்பணிக்கு ஏற்பட்டக்கூடிய தவறுகள் ஏதாவது செஞ்சிருந்தோம்னா அந்த கோயிலுக்கு திருக்கோயிலுக்கு போனோம்னா அது அந்த திருக்கோயிலோட சிறப்பு. சரி, இப்படி சொல்லி கடைசி என்ன முடிவு பண்ணுறாரு, அந்த எல்லோரும் ஒரு பெரும் செல்வம் உண்டாகுன்னு சொல்லி அந்த சங்கப்புறவெல்லாம் போயிட்டாங்க. இவருக்கு இடைக்காலருக்கு சிறப்பு செஞ்சார். செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டார் குசேல பாண்டிய மன்னன். அப்படி செஞ்சதும் குசேல பாண்டியன் செய்த தவமானது உருமாறி வந்தார் போல சோமசுந்தர கடவுளின் திருவுருளால் சிங்கக்குட்டி போன்ற அரிமத்தனன், இந்த மன்னன் தான் எங்கே வர்றாரு, அரிமத்தன பாண்டியன் வர்றாரு. கடைசி வந்துட்டார். மாணிக்கவாசர் கதைக்கு இப்போ வர போகிறார். அரிமத்தனன் என்னும் பாண்டியன் மகனாக தோன்றினான். பின்பு குசேல பாண்டியன் பலகாலம் வலித்து சிவபெருமான் திருவடியிலே வில்லால் அடித்த அர்ஜுனன் போல வரம் பெறும் தன் புதலனாகிய அரிமத்தன பாண்டியன் இடத்தில் நில உலக ஆட்சியை அழித்துவிட்டு இறைவன் திருவடி நீழலை அடைந்தான். பாருங்க, சாமி அசிங்கவாக்க சொல்லியிருக்க குசேல பாண்டியன் ரொம்ப தவம் செஞ்சவன். என்ன சிறிது ஆணவம் இருந்துச்சு, நாம தான் எல்லாம் கட்டுறோங்கிற ஆணவம் இருந்தது. உடனே சாமி என்ன பண்ணார், கோயிலை விட்டு போனதும் அவருக்கு என்ன பண்ணுறாரு, அவருடைய தவறை சுட்டி காட்டி உணர்த்தி அவரை திருத்தி தான் என்ன செஞ்சாரு, திருவடிக்கு அழைத்து சென்றார். இப்போ இவர் தவறு செஞ்சான்னு சிவபெருமான் என்ன பண்ணல, உனக்கு அவ்வளோதான், நீ இந்த பிறகு நீ கடந்துக்கிட்டே உனக்கு மோட்சமே கிடையாது அப்படின்னு சொன்னாரா சாமி. எப்பயுமே தவறு செஞ்ச கூட ஒரு சாமி என்ன பண்ணாரு, உடனே திருத்துவார். திருத்துறது தான் சிவபெருமானுடைய வேலை, அவங்க தண்டிக்கிறது சிவபெருமானுடைய வேலை கிடையாது. அப்போ பாண்டியவன் செய்த தவறை உணர்ந்ததுக்கப்புறம் ரெண்டாவது தவறு செஞ்சது யார் உணர்கின்றார்களோ உணர்வுகளுக்கு என்ன செய்வார் சாமி, தன்னுடைய திருவடியை கண்டிப்பாக இந்த பாட்டில் சொல்கிறாருல,
இது பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகும் திருவும் புணர்ப்பானை பின்னை நெஞ்ச பிழை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மை நின்று அறிவுண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பலனத்தினை ஆரூரானை மடக்களும் ஆமை அப்படிப்பாரு யாரு சுந்தரம் சாமி. என்ன சொல்றாரு? இன்ன அதாவது உண்மை பொருள் தருவானே போகும் திருவும் புணர்ப்பானை பின்னிய நெஞ்ச பிழை பொறுப்பானை பிழையெல்லாம் பொறுத்துருவாரு சாமி. எத்தனை தப்பு செஞ்சாலும் பிழையை பொறுத்துருவாரு. அடுத்து என்ன செய்யக்கூடாது? அந்த தவறு செய்யக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இன்ன பிழையெல்லாம் தவிர படிப்பானை இன்ன பிழையெல்லாம் தவிர படிப்பானைன்னாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது? அந்த பிழையை நம்ம செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் மறுபடியும் தண்டனை கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? இது வரைக்கும் நீங்கள் எத்தனை தவறு செஞ்சாலும் சாமிகிட்ட போய் மண்டாடி சாமி என்னுடைய பிழையெல்லாம் பொறுத்துடணும் அப்படின்னா சாமி பொறுத்துருவார். மறுபடியும் அந்த தப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யணும். அது செய்யாமல் நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதான். சரிதானே? அப்படி செஞ்சால் பிழையெல்லாம் தவிர படிப்பான் இன்ன தன்மை ரெண்டு அறிவுன்னா எம்மான எளிவந்த பிராணி. அவர் இன்ன தன்மைன்னு சொல்ல முடியாதவர் தான். சாமி உருவம் சொல்ல முடியுமா? சாமி இப்படி தாங்க இருப்பார். அவர் புலித்தோல் அணிஞ்சிருப்பார், பாம்பை தலையில் சுற்றிருப்பார், அப்படி தான் இருப்பாரா? அதுக்கும் அப்பாற்பட்டிருப்பார். சாமி இன்ன தன்மை நின்று அறிவுன்னா எம்மான. ஆனால் அடியார்களை கூப்பிட்டா ஓடி வந்தார். எளிவந்த பிரான். சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? எளிவந்த அண்ணன் வயர்க்கும் வயற்பலனத்தனி ஆறுவானை மறக்கடும் ஆமை. சரி, அப்படி சொல்லி சாமி என்ன பண்ணுறாரு? அந்த அறிவத்தன பாண்டியன் மகனாக வந்து தோன்றினார். இவர் என்ன பண்ணார்? இறைவனுடைய திருவடி நிலை அடைந்தார் என்று சொல்லி இந்த கதை முடியுது. நாளைக்கு வலை வீசின படணும். நேற்று திருவிளையாடல் உடனே திருவிளையாடல் படத்துக்கு பேசக்கூடாது. சிவாஜி கணேசன் இப்படி நடிச்சாருங்க. வலை வீசி அந்த மீனை கொண்டாரும் பாருங்க. கத்தி எடுத்து சதக் சதக் அப்படின்னு இறச்சிடக்கூடாது, அப்படி பேரக்கூடாது. வலை வீசின படத்தில் எப்படி அது நாளைக்கு கதை ரொம்ப முக்கியமான கதை. விநாயகர் பெருமான் முருகன் பெருமான் எப்படி நாளைக்கு உண்டு, டெய்லி உண்டு, இந்த வாரம் ஃபுல்லாக உண்டு. வந்துருங்க, வரக்கூடாது. இதுக்குன்னு 1 மணி நேரம் பெண் பண்ணி முடிவு பண்ணிட்டேன் சாமி திருவிழாவில். என்ன அதனால் விநாயகர் பெருமான் எப்படி, முருகன் பெருமான் எப்படி, அம்பாள் எப்படி, இவங்க கைலாயத்தில் என்ன நடக்குது, அவங்க எதனால் சாபம் பெற்று அம்பாள் வந்து இங்கே வந்து பிறக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நாளைக்கு வந்து இதுக்காக உள்ளம் நிறைந்து ஓகை சிறந்து நீங்கள் திருவிளையாடல் புராணத்தை கேட்டதுனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரை என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்யும். காலனார் வெங்கோடும் தூதர் வாசங்கோடு என் காளிநாதந்துடன் கொடு போத காதலார் மைந்தரும் ஆயராரும் சுடு கானமே பின் தொடர்ந்து அலராம் சூலம்பாள் தண்டு செஞ்சேவள் கோதண்டமும் சூடும் தோளும் தடம் திருமார்வும் தூயதால் தண்டையும் காணாரும் செய்யும் தோகை மேல் கொண்டு முன் வரவேன் ஆழகாலம்பரன் வாழதாக அஞ்சிடும் தேவர் வாழன்றுகந்து அமுதியும் ஆரவாரம் செய்யும் வேளை மேல் கண் வளர்ந்து ஆதிமாயன் தன்னன் மருகோனே சாலிசே சங்கீனம் பாவி சூழ் பங்கயம் சரளா சிந்தினம் பதிவாழ்வே தாவி சூரஞ்சீவும் சாய வேகம் பெரும் தாரை வேள் உந்திடும் பெருமாளே தாரை வேள் உந்திடும் பெருமாளே. கைலாய விஞ்ஞான போதிரி காட்டும் பெண்ணை பயிர்வாயும் வேண்டான் தந்ததிக்கு ஒரு விஞ்ஞான பானுவாய் குயிலாரும் பொருள் திருவாவூர் தெரிவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மறுபடியும் திருமணம் நீடூரி தலைவர் மாதம் வான்முகில் விளாது விகமணிபடம் தொடக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லா தீர்வாழ்க நான்முறை அரங்கள் பொங்க நற்றம் வெண்மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் அரகனோ பார்வதி வதையே.